ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டவுன் லைப்ரரி. டவுன் லைப்ரரி எம்பவரும் சேர்ந்து புக் அண்ட் மூவி டிஸ்கஷன்ஸ் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய 4வது ஈவெண்ட். வெரி ஹாப்பி டு கொலாபரேட் வித் டவுன் லைப்ரரி ஒன்ஸ் அகெயின். அண்ட் டவுன் லைப்ரரி வந்து ஸ்ருதி நல்லப்பாவனுடைய ஒரு பிரெயின் சைல்டு. இந்த இடம் நிறைய ரீடர்ஸும் நிறைய மூவி லவ்வர்ஸும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ ஆகணுன்றது தான் ஸ்ருதியினுடைய அப்ஜெக்டிவ், எண்ணம், நோக்கம் எல்லாமே. ஸோ எம்பவர்லேயுமே நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அதனால் டவுன் லைப்ரரி அண்ட் எம்பவர் சேர்ந்து புக்ஸ் அண்ட் மூவிஸ் ரெண்டுத்தையுமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டீம் டவுன் லைப்ரரி அண்ட் ஸ்ருதி நல்லப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா புக்ஸையும் மூவிஸையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டெமோக்ராட்டிக்கான இன்க்ளூசிவான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போ மட்டும் தான் நான் பேசுவேன். இதுக்கப்புறம் நிறையா நீங்களாம் தான் பேச போகிறீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த செஷனை ரொம்ப ஸ்பெஷலாகவும் மெமரபுளாகவும் மாற்ற போகுது. இங்கே நான் பேசுகிறதோ ஸ்ருதி பேசுகிறதோ எரியும் பனிக்காடு, ரெட்டி, பரதேசி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயமும் நடக்கணுன்றது என்னுடைய விருப்பமும் ஸ்ருதியினுடைய விருப்பமும். என்னென்னா, நீங்களாம் அவங்களுக்குள்ளே பேசுகிறது, இங்கே சக கிரியேட்டர்ஸும் சக புக் லவர்ஸும் மூவி லவர்ஸும் மீட் பண்ணி இங்கேருந்து சில விஷயங்கள் புதுசாக ஆரம்பமாகலான்றது எங்களுடைய விருப்பம். அது நிறைய நல்ல ஆரம்பங்கள் அங்கே துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸாகவும் டவுன் லைப்ரரி இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். நிறைய பேர் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அண்ட் ஆனி வழியாக இலக்கிய குரங்குகள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து கொலாபரேட் பண்ணலாம், தொடர்ந்து சந்திக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ரெட்டி, எரியும் பனிக்காடு, பரதேசி இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டவுன் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, புக்கை டிஸ்கஸ் பண்ணுறோம், படத்தை டிஸ்கஸ் பண்ணுறோன்றதெல்லாம் தாண்டி ஸ்ருதி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு தீமாட்டிக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, க்ரியேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அவங்க வந்து இந்த டவுன் லைப்ரரியில் நிறைய புக் கலெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. புக் சேல்ஸை வந்து எப்படி இன்ட்ராக்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுன்றதுல ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ இது வந்து பிளைண்ட் டேட் அப்படின்னு எழுதியிருக்கு. எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ நெய்பர் லைக் ஹிம், ஃபீல் குட், வார்ம் அண்ட் இமோஷ்னல். இப்போ இதுக்குள்ளே என்ன புக் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, கரெக்டில்? அதான பிளைண்ட் டேட் ஐடியா. நான் முதல்ல பிளைண்ட் டேட்ன்றது தான் புக்குன்னு நினச்சேன். இப்போ இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு. இது நம்ம வாங்கலாம், பட் இதுக்குள்ளே என்ன புக் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் மூட் அண்ட் லைக் என்ன மூடில் இந்த புக் இருக்குது, என்ன ஃபீலில் இந்த புக் இருக்குன்றதை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புக்கு வாங்குறதையும் புக்கு வாசிக்கிறதையும் புக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதையும் ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் மாற்றுறதுல இன்வால்வ்டாக இருக்காங்க ஸ்ருதி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. ஐ சி அ லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ். மாதேவன் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. த ஹோல் பர்பஸ் இஸ் புக்ஸும் நிறையா படிக்கிறோம், படமும் நிறையா பார்க்குறோம். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி ஃபில்ம்ஸ். எது புக்ஸ்லேருந்து ஒரு அடாப்டேஷனாக த ரியல் ப்ராப்பர் ரீமேக்ஸ் ஆர் ஈஸி. பட் நான் நிறையா படங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது பயங்கரமான ரீமேக்காக இருக்குது, பயங்கரமான அடாப்டேஷனாக இருக்குது. வாட் ஆர் தி எடிஷன்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸோட ஐடியா வந்து ரெட் சம்திங், அவங்களோட விஷன் என்னன்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹாப்பி திஸ் இஸ் அ ஸ்பேஸ் வேர் ஆல் ஆஃப் அஸ் கேன் டிஸ்கஸ். மெயின்லி தமிழ் ஃபில்ம்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் அவ்வளோ அழகான படங்கள் புக்லேருந்து பயங்கரமான அடாப்டேஷன்ஸாக இருக்குது. அப்படியே எடுக்காமல் இப்போது ஹாலிவுட்லேயோ ரீசெண்டாக இந்த ஹவுஸ்மேட் எல்லாம் அப்படியே புக்கை படமாக எடுத்தது. பட் தமிழ் படங்கள் is literally an adaptation. There is so much of the director's brain that's coming into the book. So that was something that we were targeting, Tamil films and their adaptations from books. So evlo mudiyumo we're going to cover as many movies as possible. And thank you once again for coming here. சூப்பர். ஹாய், சரண் என் பேர். ஸோ நான் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன் ஒரு ஸ்டார்ட் அப்பில். புக்ஸுக்கு வந்து இப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ரீசெண்டாக ஒரு 1-2 இயர்ஸாக தான். லைக் ஃபஸ்ட்டு படித்தது பொன்னியின் செல்வன். ஸோ என் பேர் மோனிகா. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருவாங்க வாரம். ஸோ எனக்கு இங்கே ஓகே இது ஒரு விஷயம் புதுசாக இருக்கே அப்படின்ட்டு எனக்கு இங்கே சும்மா ஜஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. ஓஷோ புக்ஸ் அந்த மாதிரி நான் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி மூவிஸ், ஸோ இது டோட்டலாக எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். கொஞ்சம் லெவலுக்கு கீழே இருக்குது. ஆமாம் இல்லை ஆமாட்டாங்க, லெவலுக்கு கீழே இருக்குன்னா இல்லைங்க, நீங்கள் ஓஷோலாம் படிச்சிருக்கீங்களே. ஐயா அப்படி சொல்லலை. லைக் புக்ஸ்லேருந்து இது மூவிஸாக அது கன்வெர்ட் ஆகுறதே எனக்கு ஒரு புதுசான விஷயம். ஸோ அதை கற்றுக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர்.
தேங்க்யூ. என் பேர் பிரவீன். நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். ஒரு டெபியூ ஃபிலிமில் வந்து ஏடியா ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பிளாக் டாட் மாதிரி எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு எஸ்டேட்டில் வளர்ந்த பையன். நான் வந்து எஸ்டேட் நான் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. எந்த ஊரில்? மேகமலை, மேகமலையில். தேனி. ஓ, என்ன எஸ்டேட்? டீ எஸ்டேட். ஓ, அங்கே தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்னை வந்துட்டோம். ஒரு 5th படிக்கிறப்பலாம் இங்கே வந்துச்சு. அங்கே ஹோட்டல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தாத்தாங்களாம் சூப்பர்வைசராக இருந்தார் டீ எஸ்டேட்லேயும். ஸோ அதுக்கப்புறம் வந்தோம். ஆனால் இங்கே வரப்பையும் சரி நான் ரொம்பவே க்ளோரிஃபை பண்ணுவேன் எங்கள் எஸ்டேட்டு அங்கே இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் டாட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அடுத்து வந்து அதை அந்தளவு இது பண்ண முடியல. பாதியிலே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. இல்லைனா மொத்தமாகவே எனக்கு எஸ்டேட்டை பற்றி ஒரு பேடான இது வந்துடும்ன்றது. ஸோ அதனால் பேசலாம் அதை பற்றி. சூப்பர். இப்போ எஸ்டேட்லேயே வளர்ந்த ஒரு பையனுக்கு அந்த எஸ்டேட்டினுடைய ஹிஸ்ட்ரி தெரியும் போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குளிர் பிரதேசம், ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ், ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், அதெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை வரலாறு தெரியும் போது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவர் ஊரே அவருக்கு ரீஇன்ட்ரடியூஸ் ஆகுது இல்லை? சூப்பர். அது வந்து அவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷனாகவும் இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ தான் புக் ரீட் பண்ணுறதுக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் புக் வந்து வெண்ணிற இரவுகள் புக்கு. அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நாங்களும் அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த புக் படித்தா எப்படி இருக்கும். அப்புறம் வந்து இயற்கை படம் அதில் வந்து வந்துச்சுன்னா அப்புறம் வந்து அது பார்க்குறப்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. அந்த 2 கேரக்டர் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் அது மூலம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஹாய் எவ்ரிவன். வினோத் சுப்பையா. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்கே சென்னையில் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் புக் அதிகமாக படித்ததில்லை. எங்கள் அக்கா ரொம்ப படிப்பா. நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு கிளம்புற நான் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். எங்கள் அக்கா 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு புக் படித்து கிளம்பி எழுந்திரிச்சு ரெடியாக இருப்பாள். எங்கள் அப்பா அம்மா திட்டிட்டு கிளம்பி வருவேன். மைக் கிட்ட வர கைலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரை பிடிக்க சொல்கிறேன் மைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் பெருசாக எந்த புக்குமே முழுசாக படித்ததில்லை. புக்கு படித்தா அந்த புக் முடிஞ்சிருமோ அப்படின்றதுனாலே இது புதுசாக இருக்கு. இல்லை உங்களால் முடியலையா இல்லை அது முடிஞ்சிருமோன்ற பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை அது ஆனால் வாங்கி வைக்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 புக்ஸ் கிட்ட வாங்கி பத்திரமா வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்பேன். ஆனால் ஒரு 50 பேஜஸ் 100 பேஜஸ் 150 பேஜஸ் முடியும் போது புக்கு முடிஞ்சிடும், நம்ம அடுத்த புக் போயிடலாம் அப்படின்னு சொல்லி புக்கை முடிக்கவே மாட்டேன். புதுசாக இருக்குது ஜி. நான் அட்வொகேட் ஆக்சுவலி. ஆனால் இப்போ எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்? இப்போ வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? இப்போது இன்டர்ன் பண்ண ஜுடிஷியரிக்குள்ளே தான் இருக்கேன். பட் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ வந்து புக் ரீடிங் வந்து நான் கொரோனா டைம்லேருந்து படிச்சுட்ருக்கேன். ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் போயிட்டு இது வந்து ஒரு மாதிரி ஒரு வெளியே வரத்துக்கு ஒரு வழி மாதிரி இருந்துச்சு அந்த லாக்டவுனில். ஸோ அப்போலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ எரியும் பனிக்காடு வந்து அது வந்து ரொம்ப இதுவாக தான் எனக்கு இதுவாச்சு. இங்கே பாரஞ்சித்தோட நட்சத்திரங்கள் நகர்கிறதுல அதில் வந்து ரெனே வந்து அந்த டீ எஸ்டேட்டில் போய் சொல்லுவாங்க. அது வந்து டெம்பிள் மங்கீஸில் போய் கலாச்சிருப்பாங்க ஒரு டிபேட் வச்சு. அவ்வளோ அழகான இடத்துலையும் ரெனே வந்து எனக்கு அந்த பாயிண்டில் வந்து இந்த புக் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ எடுத்து நான் வந்து எரியும் பனிக்காடும் வந்து சிங்கிள் ரீடில் படித்து முடித்த புக் தான். ஏன்னா அது ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஆடிட்டிங். லைக் அந்த கிளைமேக்ஸ் நான் போக சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப அது வந்து அந்த கடைசியில் ஒரு அந்த இது வரும், அந்த ட்ரீம்லேருந்து எழுந்துக்கிற மாதிரி. அது ரொம்ப ஆடிட்டிங்காக இருந்தது. ஸோ வந்து இத்தனை நாளாக வந்து தனியாகவே புக்ஸ்லாம் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு கம்யூனிட்டியோட நம்ம வியூஸும் மற்றவங்க வியூஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இதேமாரி ஒரு ஸ்பேஸில் வந்து ஷேர் பண்ணிப்பேன். நானும் ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றவங்க வியூஸையும் நான் நிறையா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னீங்கல்ல நட்சத்திரம் நகர்கிறதுல ரெட்டி ரெஃபரன்ஸ் ஒன்று வரும்னு. அதை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஏன்னா நீங்கள் கதகதப்பாய் உறிஞ்சி குடிக்கும் ஒவ்வொரு துளி தேநீரிலும் கலந்திருக்கிறது எமது உதிரம். அப்போது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், ரப்பர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு பின்னாடி ரத்தக்கரைகள் இருக்குன்றது இருக்குல்ல, அது நமக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். லைக் வேர் பாசிபிள் ரஞ்சித் அதை வைக்கிறார்ல, அது வந்து நான் முக்கியம் தான் நான் நினைக்கிறேன். மைசெல்ஃப் ஹரிவர்ஷன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே ஃபஸ்ட் டைம். சின்ன வயசுலேருந்து புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இது ரீட் பண்ணதில்லை. இப்போ தான் இந்த மாதிரி எனக்கு மைண்டில் தோன்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ வராது. பேச யோசிப்பேன், பயப்படுவேன். ஐ மீன் எங்கள் சர்க்கிள்குள்ளேயும் பேசுவோம். பட் அதையும் தாண்டி புதுசாக தெரியாதவங்ககிட்டையும் போடலாமே. அது மாதிரி பேசலாம்.
உங்களுக்கு தமிழ் புரியுமா? Tamil puriyum அப்போ ஓகே. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் ஆத்திக்கிட்டு இருந்தோமே. No, my name is Praz Lingam. I'm actually from Toronto, Canada. So I'm here on a research trip. So I got a scholarship from the government of Ontario to do investigation in social issues in Tamil cinema storytelling. ஓ, Yeah, so I've been here for the last 2 weeks, meeting with filmmakers, been going to the research libraries, and then I've been coming to the book club for the last 2 weeks as well too. And then I actually talked to him about Tulit, and then I had a discussion about Paradesi as well too. But I didn't even know the movie was adapted until I came here, and I couldn't find the Red Tea book, so I went to all the bookstores, but I ended up filling my luggage with all books now. So, but yeah, so I got the ebook version, so I've read it, and it's definitely. And then I rewatched the film recently as well too, after watching it for the first time, like a decade ago. So yeah, it's a different take because I'm doing this research and it's a different lens I'm looking at the film and the book as well. So yeah, I'm just looking forward to the discussion. So I've been to a lot of discussions and just listening to everyone, but this is the first time I'm hopefully I'll கான்ட்ரிபியூட்டிங். contribute as well. But it's because I'm getting from because I was mostly brought up and raised in the Western world, so my perception of all the social issues is a completely different lens. But I do understand it. Like I do understand it. But yeah, so hopefully this will help my research as well too. Super. Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் இன்வால்வ் வித் இலக்கிய குறுங்கள் அண்ட் ரொம்ப நாளாக வந்து நாங்கள் இந்த மாதிரி புக் டிஸ்கஷன்ஸ் பண்ணணும், புக்ஸ் வித் மூவிஸ்ன்றது பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வி ஸ்டார்டட் வென் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் லைக் மைண்டட் பீப்புள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வி கேம் அக்ராஸ் டவுன் லைப்ரரி அண்ட் ஒன் ஆஃப் த வெண்ணிற இரவுகள் அண்ட் இயற்கை டிஸ்கஷனுக்கு வந்து பரணி வந்திருந்தாங்க. அண்ட் ஓகே ஹீ ரெஜிஸ்டர்ட், ஓகே சாரி. ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று நடக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம போய் பார்ப்போம், லைக் எப்படி வந்து நம்ம இந்த கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுறது. பிகாஸ் நம்ம ஒரு புக்கு நிறைய பேர் புக் படிப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு புக் படிச்சுட்டு பேசவே மாட்டாங்க, புக்கை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க உள்ளே வச்சுக்குவாங்க. ஏமா நீ எல்கேஜி படிச்சதே வேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு இருக்கும். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ டிஸ்கஸ் புக்ஸ் அண்ட் பிகாஸ் நமக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வரும், இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இன்னொருத்தர் தருவாங்க, ஓ இதுவும் கரெக்ட் இல்லை, ஓ இதுக்கு இந்த ஆங்கிள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளோட நாலேஜோட ஸ்பெக்ட்ரம் வந்து இன்னும் பெருசாகுது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ மூவிஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது புக்ஸ்லேருந்து வரும்போது என்னென்னா நமக்கு ராவாக அப்படியே அந்த கொண்டு வந்தால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அண்ட் ஆல்சோ அந்த ரீஜனுக்கான கல்ச்சரையும் கொண்டு வந்து ஒரு 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 இதுவாக கொடுக்கும் போது நமக்கு எவ்வளோ அதில் இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி நமக்கு எப்படி சர்வ் பண்ணால் நம்மளால் அதை கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணும் போது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல்சோ ஸ்டார்டட் டு டூ அண்ட் வி ஆர் ஆல்சோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே நான் எரியும் பள்ளிக்காடு படிக்கலை, எனக்கு இந்த டிப்ரெஸிங் புக்ஸ்லாம் கொஞ்சம் ஐயோ 4 நாள் தூக்கம் வராது எனக்கு. அதனால சரி ஓகே இன்றைக்கி நீங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை உங்கள் வழியாக வந்து அந்த புத்தகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஹர்ஷவர்தன் என் பேர். ஐ எம் டாக்டர். டாக்டரா? சூப்பர். டாக்டர், வக்கீல் கலக்கிறோம் இன்னைக்கு. ஸோ மூவிஸ் தான் என்னோட லைக் மெயின் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும் மூவிஸு. பட் புக்ஸும் வந்து காலேஜ் படிக்கிறப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கி படிக்கிறது எல்லாமே இருந்தது. பட் அப்புறம் போக போக ஐ டென்ட் ஹாவ் எனி டைம் டு எக்ஸாக்ட்லி எனி ட்ராவல் பண்ணும்போது எங்கன்னா வெளியே போகும்போது ஐ வில் ஸ்டார்ட் ரீடிங் அ புக் அண்ட் ஹாஃப் போயிடும். அப்புறம் ஒரு 5-6 months கழித்து முடிப்பேன். ஸோ அண்ட் டெம்பிள் மங்கீஸு, அதுக்கப்புறம் இலக்கிய குழுங்கள் அந்த ஃபாலோஅப்பில் வரும்போது தான் லைக் திரும்பியும் என்னால் ஒரு ஃபுல் புக்கை படிக்க முடியுது. ஸோ ரிப்பீட்டடாக இங்கே வரும்போது தே சஜஸ்ட் சம்திங் அண்ட் நானும் புக்கு வாங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ குயிக்காக முடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த இது மெயின்லி ஃபார் த மூவி டிஸ்கஷன் அண்ட் இந்த மூவி செலக்ட் பண்ணதுக்காக தான் வந்திருக்கேன். டவுன் லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். ஐசெல்ஃப் யோகேஷ், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு 4 years-ஆ. எனக்கு புக்ஸ் வந்து 2020 அந்த டைமில் தான் என் ஃப்ரெண்ட் மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அவன் ஃபிலிம் டைரக்டர். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு பெரியார் புக்லாம் கொடுத்தான். அந்த புக்கு படித்தது அப்புறம் மூவ் ஆன் டு நான் ஃபிக்ஷன். இங்கிலீஷ் புக்காக படிச்சுட்டே இருந்தேன். அதை டிஸ்கஸ் பண்ணது நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தான் இருந்தோம். லைக் அதில் இருக்க இன்சைட்ஸு, அப்புறம் இங்கே நடக்கிற பாலிடிக்ஸு, அப்புறம் டெம்பிள் மங்கீஸும் நாங்கள் 2 பேர் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி யாருமே பார்க்கல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில், லைக் அரௌண்ட் 10 members இருப்போம். அப்புறம் ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண யாருமே கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. லைக் அப்புறம் இந்த எரியும் பனிக்காடு வந்து புக் நான் படித்ததில்லை ஆக்சுவலி.
பட் நான் மாஞ்சோலை அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன். லைக் நீலத்தோட டாக்குமெண்ட் பார்த்துருக்கேன். ஆமாம். பட் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும். ஸோ லைக் இதில் வர மூவியும் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு இலக்கிய குரங்குகள். பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்கார் ராகுல். தேங்க்ஸ் அந்த மூவி புக்லாம் டிஸ்கஸ் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து இவர் தானா? இல்லை இங்கே வந்து லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து வரலை. அவர் வரலையா? நான் வந்து கூப்பிட்டு பார்த்தேன். அவன் வந்து சம் ஷூட்டில் இருக்கான். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராகுல். நான் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஃபிர்மில் இன்ஜினியராக இருக்கேன். எனக்கு புக் வந்து படிக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். 10th 11th லீவில் சும்மா இருக்காத லைப்ரரி போ, சும்மா அதான் கதை புக் படினாங்க. நான் போயிட்டு ஜெயகாந்தனோட ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சொல்லி ஒரு நாவல், பெரிய நாவல், ஏன்னா நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு, கதை புக் தானே அப்படி சொல்லி படிக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக ரொம்ப இன்வால்வ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதுலேருந்து தேடி நல்ல ஜெயகாந்தன், பிரபஞ்சன் அவங்களோட நாவல்கள், அப்புறம் இப்போ ரீசெண்டாக சோ தர்மனோட கூகை ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கேன். ஹரீஷ் வந்து லைக் நானும் சரணும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸு காலேஜ்லேருந்து ஒன்றா தான் பண்ணிருக்கோம். ஸோ நான் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன். அண்டு எனக்கு புக் ரீட் பண்ணுற பழக்கம் வந்து பேண்டமிக்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்டார்ட் ஆன ஒரு புஷ் வந்து லோக்கல் ஒலி பாட்காஸ்ட் விஜய் வரதராஜ் அவங்க அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். பெருசாக நிறைய படித்ததில்லை. பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஏதாச்சும் 1-2 ஆச்சு படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் படிப்பேன். அப்புறம் அந்த அது ரீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ எனக்குள்ளே நடந்த சேஞ்சுன்னு பார்த்தா, ஓ இதை இப்படியும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெர்செப்ஷன் தான் எனக்கு மேஜராக. ஆமாம், நிறையவே. ஸோ இந்த புக் நான் படித்ததில்லை. பட் எனக்கு ஊர் திருநெல்வேலி. ஸோ இந்த மாஞ்சோலை இந்த டாக்குமெண்ட்ரி அவங்க சொன்னாங்கள்ல, அது பார்த்துருக்கேன். அது கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த புக்கு வந்து நான் ரெடியாக இல்லை தான். ஆனால் பட் லைக் இப்போ இது மூலமாக மேபி நான் ஸ்டார்ட் பண்ணி படிப்பேன்னு நினைக்கிறேன். பரணி இலக்கிய குரங்களில் ஷோ யுனைட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நல்லா பண்ணுற விஷயம் 2 தான். ஒன்று படிக்கிறது, இன்னொன்று படம் பார்க்குறது. ஸோ அந்த 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் வந்துட்டு இலக்கிய குரங்களில் ஷோ பண்ண ஆரம்பிச்சோம். புக்குக்கும் படத்துக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி லிட்ரேச்சர் யூனிட் எப்பயும் தனியாக தான் இருப்பாங்க. அவங்க ஸ்க்ரீனிங் மூவிக்குள்ளார வரமாட்டாங்க. மூவியில் இருக்கவங்க புக்குக்கு பெருசாக படிக்கிறது கிடையாது. இது 2மே இருக்கும். ஆனால் இது 2லேயுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் இருக்கும். எது 2 இன்டர் கனெக்ட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு நமக்கு லாங் டைமு எல்லா ஃபார்மேட்லேயும் நமக்கு எல்லா வருஷம் எல்லா லாங் டேர்மில் நமக்கு கூடயே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நல்ல டைரக்டர்னு சொல்கிற எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்கும். ரீசெண்ட் டேஸில் மாரி செல்வராஜ் அவர் மூவி ப்ரொடியூஸ் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டர். சீனு ராமசாமி, மணிரத்னம், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு லிட்ரேச்சர் ஃபார்ம்லேருந்து உள்ளார வந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் யாரும் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதை நம்ம பிச் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தது தான் வந்துட்டு இலக்கிய குரங்குகள் புக் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சோம். ஸோ அதை தான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ உங்கள் கூடயும் கிளப் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்ஸ் அண்ட் ஃபார் யூ டூ. நீங்கள் எங்களுக்கு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலி நீங்கள் எங்களுக்கு சீனியர். சீரியஸ்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ராங்கின்ஸ்டன் நிறைய ரெஸ்டன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு யானை இருந்துட்டு அதை குட்டியை சுமக்கிற மாதிரி தான் நான் ரொம்ப நாள் அப்படி சுமந்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். எங்களுக்கு அது எங்கே பிச் பண்ணி கொண்டு போகிறதுனே தெரியல. டக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் பண்ணீங்க ஃப்ராங்கின்ஸ்டன் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணீங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இயற்கை பண்ணீங்க, அப்புறம் விசாரணை, இப்போ இது பரதேசி. ஸோ லைனப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுறீங்க. ஸோ ஏன் எரியும் பனிக்காடு ரொம்ப முக்கியமான ஒரு லிட்டரரி ஒர்க்? அது டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலுமே எனக்கு வந்து முருகவேலனுடைய ஒர்க்கு இது ரொம்ப முக்கியம்னு தோணும். ஏன்னா இப்போ ரெட்டி இங்கே வாழ்ந்த ஒருத்தர், அவருடைய அனுபவங்களை வச்சு, அவர் பார்த்த விஷயங்களை வச்சு அவங்க புக்கை எழுதிட்டாங்க. ஆனால் அவங்க இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. தமிழில் கொண்டு வரும்போது இந்த ஊரினுடைய வட்டார வழக்கையும் சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ நேட்டிவாக, அது வெறும் டிரான்ஸ்லேஷன்னு அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் ஒர்க் அளவுக்கு இதுக்கு ஒரு டீப் டைவ் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு அட்டெம்ப்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தா இதில் சொல்லியிருக்கிறது தான், இன்றைய எழில் மிகுந்த மலை நகரங்களையும் அந்நிய செலாவணியை அள்ளித்தரும் தேயிலை தோட்டங்களையும்
கட்டியமைக்க கூட்டம் கூட்டமாக பலி கொடுக்கப்பட்ட அந்த கண்கவரும் பசிய சரிவுகளில் புதையுண்டு போன ஆயிரம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கதைதான் எரியும் பனிக்காடு. நமக்கு தெரிஞ்ச இந்த எழில்மிகு இந்த பியூட்டிஃபைடு மலை நகரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட வரலாறு தான் நம்ம இதை சொல்லணும். உண்மையாகவே இது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது ஒரு ஒரு பயம் வந்துடும், நமக்கு ஒரு பயம் வந்துடும். இன்னொன்று பிஎஸ் ஜெயலலினுடைய நரேஷன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, உண்மை சம்பவங்களை அவங்க எழுதியிருக்காங்கல்ல, ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலே இருக்காது, ஒரு டாக்குமெண்ட் பண்ணுற ஃபீலே இருக்காது. ஒரு ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். ஒரு மாடு வாங்கி போட்டால், ஒரு சின்ன கூரை வச்சுட்டா வீடு பெட்டர் ஆகிடும்ல. ஸோ இப்போ சின்ன சின்ன அட்டம்ஸ் வழியாக நம்மளுடைய லைஃப்பை பெட்டர் பண்ணிட முடியுமா? ஒரு சின்ன நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா, கொஞ்சோண்டு சம்பளம் கிடச்சிருச்சுன்னா அரிசி பொங்கி சாப்பிட்ற முடியுமா? இப்படி ஒரு சின்ன ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கேருந்து அவங்க எப்படியான ஒரு மிசரிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு ஒரு கதையாக இதை சொன்னது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நடந்த கொடுமைகளையும் அவங்களுடைய டெய்லி ரொட்டீனையும் பார்க்கும்போது நமக்கு இன்னொன்றும் நமக்கு தெரிய வரும், நம்மளும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு நடந்த நடத்தப்பட்ட அத்துமீறல்கள் இருக்குல்ல, அது வந்து மாடர்ன் டைம்ஸில் வேறு விதமாக நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான், வேறு விதமாக நடக்குது. மேபி யாரும் நம்மளை இப்போ அடிக்காமல் உதைக்காமல் இருக்கலாம், யாரும் நமக்கு சோறு போடாமல் இருக்கலாம், ஆனால் மனசளவில் இமோஷ்னலாக நாம் வந்து கண்டினியூஸாக சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த புக்கை படிக்கும்போது த பெயின் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். வெவ்வேறு விதத்தில் நம்மளாலே ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த பெயின் பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு எம்ப்ளாயியாக நம்மளுடைய உரிமைகள் வந்து கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை விட்டு கொடுத்துட்றோம். திரும்பி கேள்வி கேட்க முடியாத இடத்துல நம்ம இருக்கோம். நமக்கே எப்படி இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்? கரெக்டில். எனக்கு இப்போ நான் படித்த 4 வரி ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, கேள்வி கேட்காமே இருந்தோம்னா, ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்காமே இருந்தோம்னா, ஒரு கட்டத்தில் மறுபடியும் நடந்துடும். ஏற்கனவே அந்த மக்களுக்கு நடந்த மாதிரி இன்னும் மோசமான விதத்தில் கூட நமக்கு நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு வார்னிங்காகவும் அதுக்கான ஒரு ரிமைண்டராகவும் நம்ம இந்த புக்கை படிக்கிறது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். படித்தவங்க, இந்த புக்கை படித்தவங்க அவங்க ஃபீல் பண்ண இம்பேக்டை ஷேர் பண்ணால் இட் வுட் பி கிரேட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யார் படிச்சிருக்கீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? பரணிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முருகவேல் அவர்கள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரெட்டியில் இருந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே திருநெல்வேலி வட்டார வழக்குக்கு மாற்றினது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். முருகவேல் அவர்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அந்த வட்டார வழக்கெல்லாம் சேர்ந்து, ஏன்னா நம்ம லேண்டில் நடந்த ஒரு கதை தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது தான் யாரை பற்றி இது எழுதப்பட்டிருக்கோ, யாருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கே போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதனாலே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். இன்னொரு கொடுமை இந்த புக்கு படிக்கும்போது தான் நமக்கும் அது தெரியும். இதில் இருக்கும், இப்போது இது வந்து பிஎஸ் ஜெயலலிதா சொல்கிறது. அவர் ரெட்டி எழுதி முடிக்கிற நேரத்தில் சர் பெர்சிவல் கிரிஃபித் அப்படின்னு ஒருத்தர் வந்து தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் டீ இண்டஸ்ட்ரின்னு ஒரு புக்கை அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கார். அதை அவர் படிச்சிருக்கார். யார்? பிஎஸ் ஜெயலலிதா வந்து படிச்சிருக்காங்க. அந்த புக்கோட டைட்டில் என்னென்னா தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் டீ இண்டஸ்ட்ரி. ஆனால் பிஎஸ் ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக்கில் எவ்வளவோ டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளவோ விவரங்கள் இருக்குது, ஏராளமான விவரங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய புத்தகம். ஆனால் அவ்வளவு பெரிய நூலில் ஒரு இடத்தில் கூட இந்தியாவில் தேயிலை தொழிலை வேரூன்ற செய்வதற்கு இந்திய தொழிலாளர்களும் எழுத்து பணியாளர்களும் கிளார்க்ஸ் புரிந்த தியாகங்களை அங்கீகரிக்கும் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லை. எவ்வளோ மக்கள் வந்து சுரண்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ மக்கள் உயிரை விட்டுருக்காங்க. அவங்கள பற்றின எந்த ஒரு குறிப்புமே இல்லாமல் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் டீ இண்டஸ்ட்ரின்னு ஒரு புக்கே வந்திருக்கு. அதனால தான் ரெட்டி, எரியும் பனிக்காடு மாதிரியான புத்தகங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய லைஃப்பை பேசுகிற, டாக்குமெண்ட் பண்ணுற, குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் எப்படின்னா, இவர் சொன்னதில் 2 விஷயம். ஒன்று,
யாருக்கிட்ட இந்த புக்கு வந்து சேர்ந்துருக்கோ அவங்களுக்காக எழுதினப்பட்டதும் சேர்ந்துச்சு சொன்னாங்கல்ல. இவர் பிஹெச் டேனியல் இருந்துட்டு இது இங்கிலீஷில் தான் எழுதினார். அவர் எதுக்காக இங்கிலீஷில் எழுதினார் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் இருந்துட்டு ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் எஸ்டேட் ஸ்டாஃப்ஸ் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூனியன் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு எஸ்டேட்டில் வேலை செய்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு பன்னி கொட்டடையை விட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும், அதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் அதை ஆரம்பிக்கிறார். ஒரு ஒர்க்கர்ஸ் யூனியன் மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ் யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அது இருந்துட்டு டீ எஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருந்துட்டு அசாமிஸ் டீஸு, அதே மாதிரி கர்நாடகா, இந்த கேரளா, இந்த எல்லா ரீஜன்லேயுமே இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அந்த டைமில் கனெக்டிங் லாங்குவேஜாக இருந்தது இங்கிலீஷ் தான். ஸோ அந்த இங்கிலீஷில் இதை பண்ணி எல்லாத்துக்குமே ஒன்றா சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவர் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால தான் இங்கிலீஷோட புக்கில் ரெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விவி கிரி இருந்துட்டு அதில் ஃபார்வர்டு எழுதியிருப்பார். ஸோ விவி கிரி ஒரு கூட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் இருந்துட்டு அது இங்கிலீஷில் தேவைப்படுது. இது இங்கிலீஷில் அவர் எழுதினாலுமே ரொம்ப பெரிய ரீச்செலாம் கிடைக்காததுனால நியர்லி 45 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 பப்ளிகேஷன் எடிஷன் தான் வந்திருக்கு. தமிழுக்கு வரும்போது தான் இருந்துக்கிட்டு அது நியர்லி 20 இயர்ஸ் தான் இருக்குது, 8 எடிஷன் வந்துருச்சு. தமிழில் இதோட ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ் பீப்புளோட ரிசீவன்ஸும் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இது இங்கிலீஷ் எழுதுனதுக்கு இது ஒரு ரீசன் இருக்குது. இந்த மொத்த புக்கோட இவர் சொன்னாங்கல்ல ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நமக்கு எப்பயுமே ஒரு நார்மலாக ஒன்று இருக்கும். பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இருந்துட்டு மக்களோட வாழ்க்கை இருந்துட்டு உயர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும்ல. இது நீங்கள் படிக்கும்போது அது மொத்தமாக உங்களுக்கு மாறிடும். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் இதோட மோசமாக இருந்தான் அப்படிங்கிறதையுமே கூட இவங்க முன்னுரையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா அது எங்களோட ரைட் அப்படின்னு நினச்சி பண்ணாங்க. மெட்ராஸ் பிளான்டேஷன் ஆக்ட் 1903 அப்படின்ற ஒரு லாவை அவங்க மேக் பண்ணி அந்த லா மூலியமாக இருந்துட்டு நீங்கள் அந்த லா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருந்துட்டு ஒரு லேபர் இருந்துட்டு எஸ்டேட்லேருந்து வேலை செய்யாமல் வேலைக்கு போனோம் அப்படின்னா அவங்க நீங்கள் திருப்பி சம்மன் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போடலாம். ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமேட்டும் அவன் திரும்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் கசையடி கொடுக்கலாம், 50 ரூபா பணம் ஃபைன் போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளாய்டேஷனுமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணுற பாண்ட் சிஸ்டம் ஒர்க்குக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த ஆக்ட் தான். அதே மாதிரியே அவங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ ஒர்க்கர்ஸையும் மக்களையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்குமோ அப்படி ஒரு ஆக்ட் டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து சட்டப்பூர்வமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆஸ்பெக்ட் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஊரில் போய் வேலை செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வைரமுத்து ஆளுமே சொல்லுவோம், உள்ளூரில் காக்கா குருவி இற தேடுது, பசியோட மனுஷ கூட்டம் வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் அந்த லைன் இருக்கும். உள்ளூரில் காக்கா குருவி சாப்பிட்றது கூட எதுவுமே கிடையாது. நீ அங்கே இருந்து என்ன பண்ண போகிற, வந்து என்கிட்ட வேலை செய், நான் உனக்கு சம்பளம் தரேன், இதை விட்டு உனக்கு போகிறதுல என்ன, இதுதான் உனக்கு சிவிலைஸ்டாக உன்னை நான் மாற்றுறேன் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அவங்க யோசித்து இதை பண்ணியிருக்காங்க. படித்த அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் படித்தேன். ஸோ எனக்கு எல்லாம் மெமரிஸில் இருக்கிறதுலாம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அது கொடுத்த இம்பேக்ட் தான். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டோட ஆட் ஆன் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் தலித்ஸ் வந்து பிரிட்டிஷ் அவங்க ஒர்க்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு பேவே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இங்கே வேலை செஞ்சாலும் அந்த ஹோட்டல்ஸில் இந்த புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து மணியாக வந்து எதுவும் காசு தரமாட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து தே ரெகக்னைஸ் தேர் லேபர். அதை வந்து அவங்க இது பண்ணி நீ என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே அவங்க எக்ஸ்ப்ளைட் பண்ணுறது செகண்டரி. ஆனால் பிரிட்டிஷ் வந்து எல்லாருமே ஒன்றா ட்ரீட் பண்ணான். நீ தலித்தாக இருந்தாலும் சரி, நீ இண்டியன்ஸ் எனக்கு அடிமை அந்த விதத்தில் பார்த்தான். பட் நம்ம இருக்க ஆளுங்க அவன் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அவனை ஒரு லேபராகவே அவன் மதிக்க மாட்டாங்க. இங்கே இது வெற்றியா, இந்த இதெல்லாம் வெற்றியா, சாப்பாடு எடுத்துகிட்டு போ. அதுவும் வந்து மீந்து போன ஒரு மாதிரி அழுகி போன சாப்பாடை தான் வந்து தலித்ஸ்க்கு தந்திருக்காங்க. கரெக்ட். அவங்க இந்த கேப்பில் தான் அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்ட். நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான், நான் அவனை சமமாக பார்க்குறேன்றான். சமமாக எப்படி பார்க்குறான்னா எல்லாரையும் அடிமையாக தான் பார்க்குறேன்றான். அவ்வளோதான் அங்கே விஷயம். இவர் சொன்னதும் கரெக்ட் தான். இதில் எப்படி நான் இது கூட இன்னொரு புக்கு சொல்கிறேன். கபாலியில் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சீன்லேயே மை ஃபாதர் பாலையா படிப்பார். அந்த மை ஃபாதர் பாலையா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இருந்துட்டு உங்களுக்கு அது படிச்சிருக்கீங்கல்ல, அதில் இருந்துட்டு ஒரு சீன் வரும். அவருக்கு இருந்துட்டு மொத்தமாக ஒரு 11 பேர் அவர் குழந்தை. பாலையாவுக்கு இருந்துட்டு 11 குழந்தைங்க. அதில் பாலையா தான் ஃபஸ்ட்டு ஆள் இருந்துட்டு ரயில்வேஸில் வேலைக்கு போய் சேர்ற ஆள். அவர் அவரோட 30-35 வயசு இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு மாதம் வந்துட்டு காசை கையில் வாங்குறாரு. இது வரைக்கும் அவங்க பரம்பரையில் வேலைக்கு காசு யாருமே வாங்கினது கிடையாது.
எல்லாருமே இருந்துட்டு இவர் சொல்கிற மாதிரி ஒன்று நெல் தருவானுங்க, இது தருவானுங்க, இல்லைனா பழைய சோறு போடுவானுங்க. இந்த படத்துலேயே இருந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஹோட்டலில் உட்காந்து அடி வாங்கிட்டு, இவன் வெளியூரில் போய் இவங்க ஃபஸ்ட்டு சீன்லேயே இவங்க பாட்டி திட்டி ஊர் விட்டு அமுச்சிருவாங்க. ஊர் விட்டு அமுச்சோன்னே வெளியூரில் போய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இருந்துட்டு நான் பெஞ்சில் போய் உட்காந்து ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து அடித்து எங்கடா இங்கேருந்து உட்கார கீழே உட்கார போய் துரமாறா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து உட்கார வச்சுவானுங்க. இல்லை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். வேலை எதுவும் கிடையாது பூன்னு சொல்லி சொன்னோன்னே சரி இந்த விறகு வெட்டி போடு அப்படின்ட்டு விறகு வெட்டி முடிச்சோடனே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் காசு கொடுங்க அப்படின்னா, காசா என்னடா புது பழக்கம் பழகிற அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி கொடுக்குறேன் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். இவன் அப்பயே காசு கொடுத்து அமிச்சிருந்தான் அப்படின்னா அந்த கங்காணி அவன் மீட் பண்ணியிருக்கவே மாட்டான், அந்த படமே இருந்திருக்காரு. இந்த கங்காணி அவன் மீட் பண்ணுறதுக்கு காரணமே இவனுக்கு கொடுக்காத காசு தான், இவனுக்கு சோறு போடுறதுக்காக இல்லை எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்தது தான். Yeah, so I didn't know there was a difference between the Reti and the Tamil novel. So when I was reading the novel, I guess the scene where the Kangani is recruiting Karupan. Karupan is the main character. Yeah, Karupan in the novel. Yeah, when he's having the initial conversation, he say he's using caste. You know, no one's going to treat you like that. But then they're imposing their own caste system within themselves. Correct. With the Kanganis and Hierarchy. Right? Yeah, hierarchy. Even with that, right? Even in the film itself, it has the same thing. I forgot Adwa's character's name, but when he's trying to eat at the festival, the marriage festival, they're not serving him food because I guess he doesn't own land or something like that, right? I'm not sure. That is a kind of kidding in between the girl and Him, okay. The girl is continuously teasing. But he always seems like an outcast from. All are same caste, but But that like is not in that place. Okay. Actually, that is another kind of issue. Yeah. Okay. So I don't know. I felt like there was a division between them, right? So, So even within that, I think they're definitely exploiting the system as well too. Because I remember he got somebody else to go to the drummer. I forgot his name in the book. The Gramam drummer. He spreads the message and stuff. He actually pays the guy to go and tells him to go. கரெக்ட். Yeah. குடுகுடுப்புக்காரன் சொல்றாரு. Yeah. குடுகுடுப்புக்காரன் அவன் வந்து சொல்லுவான் நல்ல காலம் பிறக்குது நீங்க வந்து Yeah. So he actually tells him there's a chapter in the book that it shows the whole exploitive system. So that was a pretty interesting take even for my research that I'm doing as well, right? Even watching the film, because I've been only actually my research is based on the contemporary Dalit cinema, and then most of the Dalit cinema right now is more empowering, right? And Paradesi was, I mean, it's definitely a film that needs to be told, but it has a different sense different sense. Right now, if you go, I don't know if right now if you do that same film, would it get the same support? I'm not sure. But that's why when I watch the film right now, it's a whole different take because on the research that I'm doing and all that, it's and I do understand Balasar's films. When you walk into the film, you know how it's going to end. You're already prepared for the tragedy. Yeah, you're prepared for the tragedy. So mentally, you're prepared as well too, right? So I felt the book was a little bit more complete. Not complete. I would say it's. I guess it's more. It's always the book is always better because it's all more detailed, and the film was a little bit more. I don't know if it's immature, but it's a little bit more aggressive. I guess there's no pause. So that's. That's what I felt. ஸ்டில் இந்த புக்கினுடைய கம்ப்ளீட் எசன்ஸ் அவங்க கேப்சர் பண்ணாங்களா இல்லையான்றதை விட்டாலுமே ஆஸ் அ ஃபிலிம் அவங்க புக்குன்னு இல்லை இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு எடுக்காமல் அதில் இமோஷனையும் வச்சது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஸ்பெக்ட்னு நான் ஃபீல் பண்ணேன். பரதேசியில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. இந்த டோன் பிடிக்கிறோம், ஓகே, அந்த மக்களுடைய லைஃப்பில் ஒரு வறட்சி தான் இருக்குது. இதை எல்லா எமோஷனுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு டோன் பிடிக்கணும். இந்த படத்தில் லவ்வும் இருக்குல்ல, சின்னதாக ஹியூமர் இருக்குமா ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறமா இவங்க ஒரு எஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. எஸ்டேட்னாலே க்ரீன் தான். இப்போ சோகத்துக்கு இந்த டோன் ஒர்க் ஆகும்.
எப்படி லவ்வுக்கும் ஒர்க் ஆகும், எப்படி ஒரு ஒரு பச்சை பசேல் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் இந்த டோன் எப்படி ஒர்க் ஆகுன்றது இருக்குல்ல, இது அவங்க கிராக் பண்ணது வந்து இந்த படத்தினுடைய பிக்கஸ்ட் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இவனுக்கு அதர்வாக்கு இருந்துட்டு ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டரை படித்து பார்க்குற சீன் இருந்துட்டு அவ்வளோ ஹியூமராக இருக்கும். நீங்கள் சொன்ன டோன் அதில் ஒர்க் ஆயிருக்கு. இவங்களுக்கு இருக்க ரொமான்ஸுமே வந்துட்டு அவ்வளோ ஹியூமராக இருக்குமே, அந்த இது ஒர்க் ஆயிருக்கும். இப்போ பாலா இருந்துட்டு இப்போ அந்த பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அது அவர் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்களுக்கு வந்து லெட்டர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு உனக்கு இருந்துட்டு இதில் உனக்கு ஒரு தாயத்தை மடிச்சு கட்டணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த பூசாரி அடுத்தது டோன்லேயே வேற ஒரு இதை சொல்லுவார். ஸோ அது அவ்வளோ அழகாக இருந்துட்டு இது ஃபுல்லாகவே செட் ஆயிருக்கும். இந்த படத்தில் டெக்னிக்கலி அடுத்து பார்க்க வேண்டியது வந்துட்டு மியூசிக் அண்ட் லிரிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 17th செஞ்சுரி முடிகிறப்ப 18th ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் வந்து பஞ்சமும் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா நேச்சரே வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்துச்சு. மழை பெய்யலை அந்த டைமில். கரெக்டாக பெய்ய வேண்டிய மழை வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு, மழை ஒழுங்காக பெய்யலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைக் வந்து சவுத் தமிழ்நாடு ஒரு கேனிபல் மாதிரியே நிறையா பேர் ஆகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டான ஃபேஸில் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் வந்து அவங்க ட்ராவலே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மூவியில் காட்டினது எல்லாமே நடக்கும். அங்கே போனதுக்கப்புறம் சில விஷயம்லாம் நடக்கும். அந்த பதிகிற விஷயம், அப்புறம் எஸ்டேட்டுக்குன்னே உருத்தான சில வார்த்தைகள்லாம் இருக்குது. மஸ்டூல்னு ஒரு வார்த்தை இருக்கும். மஸ்டூல் ஆஃபீஸாக அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எல்லாருக்குமே அங்கே சல்யூட் அடிப்பாங்க. அந்த பழக்கம் வந்து இப்போ வரைக்குமே இருக்கும். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த சல்யூட் அடிக்கிற சீன் இருக்கும். அப்புறம் அந்த பதிவுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போ ஒரு நம்பர் பதிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சு தான் அவங்க ரேஷன் வாங்குவாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அந்த இதுதான், எதுக்குமே காசு வாங்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சம்பளத்துலேருந்து கழிக்கிற சீன் இருக்குது. அது கரண்ட் வரைக்குமே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நம்பர் இருக்கும். இப்போது ஹாஸ்பிட்டல் போனால் அந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும். நமக்கு ரேஷன் ஏதாச்சும் கிடச்சா அந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. கம்பளி வாங்கினாலும் அந்த நம்பர் தான். சேலரி டேட்டில் அது எல்லாமே மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படியே காலங்காலமாக கொடுக்குற மாதிரி மாறினாலும் அது இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் மாறின மாதிரி காட்டிக்கிறது தான். ஆனால் இன்னுமே அந்த ஸ்லேவரி சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பெரியவங்க ஒரு ரைட்டர்னு சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தோன்னா அந்த சல்யூட் கொடுப்பாங்க. இப்போயுமே இருக்குது. அது அப்படியே காமன் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து இந்த மத மாற்றம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு அந்த டைமில். கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப உள்ளே கொண்டு வந்தது அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம ரிலேட்டிவில் இருப்பாங்க, எங்கள் அத்தை யாராச்சும் இருப்பாங்க, பார்த்தா சர்ச்சு போவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா எனக்கு அந்த இது படித்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, ஓகே இதெல்லாம் இப்படி தான் மாறி இருக்குது, இங்கேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற 2-3 விஷயம். அப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் எழுதினேன். இதை பாதி படித்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் எழுதினேன். ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி காட்டுறேன். 1 minute நீங்கள் சொன்னதை ஆட் பண்ணிடுறேன். நான் நாங்கள்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பார்த்தேன். அந்த படம் எஸ்டேட்டில் நடக்கிற ஒரு படம். டீ எஸ்டேட்டில் இல்லை ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே, டீ எஸ்டேட்டில் நடக்கிற ஒரு படம். அந்த டிரெக்டர் உண்மையாகவே உங்களை மாதிரி ஒரு டீ எஸ்டேட்டில் தான் வளர்ந்துருக்காரு. அவங்க லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை வச்சு நாங்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே. அந்த படத்தில் துரன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இன்றைக்குமே தாங்க கூப்பிடுவாங்க அங்கே? To feel that. அவங்க வந்து எல்லாரும் துரன் கூப்பிட்டு அவங்க வந்து சுப்பீரியரா ஃபீல் பண்றதுக்காக துரன் பேர் வச்சுக்குவாங்க. அவனிவன்ல கும்புற சாமி. இன்னைக்குமே எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு சூப்பர்வைசரையோ இல்லைனா ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அங்கே வேலை செய்கிற கூலி ஆட்கள் வந்து துரன்னு கூப்பிடுறாங்க. அது வந்து இந்த புக்கில் நடந்த சம்பவங்கள்லாம் எப்போயோ நடந்துச்சு, எல்லாமே எப்போயோ முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சி பேசவே முடியாது. யாத்வஷேம் அது வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ட்ரான்ஸ்லேஷன் புக்கு. அது இந்த வாட் இஸ் தட் ஜெர்மனி நாசியோட படுகொலை சம்மந்தப்பட்டது. அங்கே வந்து என்னென்னா ஒரு இடத்துல வரும், ஒருத்தர் செத்து போயிருப்பான், அவன் பேரே தெரியாது, உள்ளுக்குள்ளே அவங்க பேசிக்கிறவங்களும் பேர் தெரியும், அவனோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லி அவன் வந்து அங்கே பிணமாக கிடக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷங்க தன்னோட பேரையும் அடையாளத்தையும் தொடர்ந்து ஏதோ ஒரு எண்ணாகி போயிடுறாங்க, வெறும் நம்பர் ஆயிடுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு பேஜ் திருப்புற மாதிரி தான் அந்த மனுஷங்களோட ஒரு பேப்பர் மாதிரி ஒரு வாழ்க்கையாக போயிடுது. ஸோ அது வந்து எனக்கு டக்குன்னு அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த அடிமைகள் அந்த ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்றப்போ அவங்க வெறும் எண்களாக போயிடுறாங்க. அவங்களுக்கான ஒரு ஒரு மரியாதையும் இல்லாமல் ஒரு அக்ரிணை மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. என்ன எழுதுனீங்க இப்போ சொல்லுங்கள். மனிதநேயம் என்பது மலையேறி போன காலம். அது
மலையேறி போன மனித நேயத்தை தேடி அவர்கள் மலையேறி சென்றார்கள். மலையேறி வந்தவர்களுக்கு பூட்ஸ் அச்சங்கள் மார்பில் மடலாக பதிக்கப்பட்டது. எங்கே மனிதநேயம், எங்கே மனிதநேயம் என்று தேடிய பின்னரே உணர்ந்தார்கள் அவைகள் இந்த ஆங்கிலேயோரின் தேயிலை தோட்டத்திற்கு அடியுரமாக புதைக்கப்பட்டது என்று. நான் இந்த எளிய மக்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப க்ளோஸாகவே வந்து தான் வந்துட்டுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஒரு மூலதனமே இருக்காது. நில உடைமையோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாடு வச்சுருந்தா கூட அதோட பாலை விற்று அவன் வந்து அன்னைக்கான வாழ்க்கையை அவன் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மூலதனமுமே இல்லாமல் ஒரு ரொம்ப அடித்தட்டு மக்கள் எல்லாமே ஏதோ ஒரு மூலியமாக ஓகே இவங்கிட்ட நம்ம போனால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு 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 1000 ரூபாய் காசு கிடைக்குது. ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய், மாதத்துக்கு 10,000, ஒரு மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் 4,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம வாழ்க்கையை ஓட்டலாமே. அப்போ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்டணுன்ற ஒரு மனநிலை இருக்குல்ல. ஒரு நிலம்ன்றது வந்து ஒரு பயங்கர பெரிய வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ. அண்ட் நம்மளோட வாழ்க்கைக்குன்றது ஒரு நிலம் ஒரு 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 10 சென்ட் நிலம் இருந்தால் கூட அதில் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பரதேசி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சாங்கல்ல, அது ஒரு பயங்கரமான சாய்ஸ். ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட பரதேசி தான். நம்ம எல்லாருமே சொல்கிறேன். நான் வேறு ஏதோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எப்படியாவது நம்ம க்ரியேட் பண்ணிட முடியுமான்னு எல்லாருமே தேடுறோம்ல. அதில் வந்து ஒரு யூனிவர்சாலிட்டி இருக்குது. ஆக்சுவலாகவே அந்த பரதேசின்ற வார்த்தையில் ஒரு இமோஷன் இருக்குல்ல, அது வந்து யூனிவர்சல். அப்போது பரதேசியாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதில் ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு நமக்கு தெரில. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வார்னிங் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ கொழுக்குமலை போயிருந்தேன். நான் வந்து மூணார், கரெக்டாக அந்த மூணார் அந்த ஏரியாவில் தேனியிலேருந்து இறங்கி போயிருந்தேன். அங்கே வந்து எங்கள் மனோகர் அண்ணன் ஒரு டிரைவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். இந்த அங்கே ஜீப்லேயே நிற்பாங்க பஸ் ஸ்டாண்டில். அங்கே மேலே போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகிட்டு கூட்டு போயிட்டு எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு ஃபுல்லாக. அப்போது ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டும் போது வந்து அங்கே அந்த டீ கடையில் இருந்த அக்கா வந்து எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க தான். சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து அந்த அண்ணன் ஃபேமிலியுமே வந்து டீ எஸ்டேட்டில் ஃபுல்லாக வேலை பார்த்து அந்த ஃபேமிலி தான். ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, லீவ் இருக்காது, மழை பெஞ்சாலும் தேயிலை பறிக்க போயிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த ஆக்சுவலி ரெண்டு விஷயம் எனக்கு ஹிட் ஆச்சு இதில். ஒன்று வந்து அந்த கொழுக்குமலை பீக்கில் இருந்துட்டு பார்க்கும்போது வந்து கண்ணு கெட்டின தூரம் வரை வந்து வெறும் இந்த க்ரீன் இதுவாக தான் இருந்தது. அந்த அண்ணன் கூட பழகினதுக்கப்புறமா அதை ரசிக்கவே முடியல என்னால். அது ஹாண்ட் பண்ணிச்சு என்னை. வந்து இது ஃபுல்லாக பறிக்கணுமா, இவங்க பறிச்சிட்டே இருப்பாங்கன்னா எப்போ முடியும், அது கண்ணு கெட்டின வரைக்கும் இருக்குது அந்த பீக்லேருந்து பார்க்கும்போது. அப்புறம் இன்னொன்று அங்கே நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது வந்து அந்த அக்கா அந்த பழம்புரி அங்கே பழபஜ்ஜி மாதிரி போடுவாங்க. பழம்புரிக்கு அங்கே கேரளா பார்டர் போட்டுட்டு அந்த காசு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஜிபேயில் காசு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட சும்மா பேச்சு கொடுத்து எங்கே போகிறீங்க என்னங்கவும், அங்கே கேரளா பார்டருங்கிறதுனால அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது போல். ஸோ 9 மணிக்கு ஒரு மீட்டிங் கண்டனம் போராட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கூலி ஏதோ ஒழுங்காக வராமன்னு சொல்லிட்டு அவன் அந்த டீ கடையும் பார்த்துக்கிறாங்க, வீடும் பார்த்துக்கிறாங்க, அங்கே எஸ்டேட்லேயும் இருக்காங்க, பாலிடிக்ஸ்லேயும் ஆக்டிவாக இருந்தாங்க. அப்போ எனக்கு பாலிடிக்ஸ்னால் அங்கே ரீஜனலாக அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எந்த எஸ்டேட் போனாலுமே எனக்கு அதே மாதிரி பார்க்க முடியல. இப்போ கட் பண்ணி பேரலாக இன்னொன்று ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடில் வந்து இந்த காஃபி எஸ்டேட் இருந்தது. அங்கே வந்து சும்மா ரேண்டமாக எஸ்டேட் உள்ளே போக முடியல. அதனால் கீழே சும்மா இறங்கி போய் அவ்வளோ தூரம் போயிட்டோம் அப்படின்ட்டு சும்மா கீழே இறங்கிட்டு ஒரு வழியாக இறங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி இப்படி இன்னொரு ரோட்டோட அந்த சைடு வந்துடலாம். அங்கே போனால் ரொம்ப நெருக்கமாக படிப்படியாக வந்து வீடு மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க தான். ஆனால் அவங்க யாருக்குமே அவங்களுக்கு தமிழ் தெரியல. அப்புறம் என்னன்னு பார்த்தா அவங்க வந்து லைக் நார்த்துலேருந்து இங்கே கூட்டு வந்து வச்சு இது பண்ணுற அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபெசிலிட்டிஸ் அங்கே எதுவுமே இல்லை.
பட் நாங்கள் கீழே இறங்கி போனதுனால தெரிஞ்சுது அப்படி இருக்காங்க. உள்ளே மேபி இன்னும் நிறைய இருந்திருக்கலாம் அந்த எஸ்டேட்டோட பேக் சைடில். ஆக்சுவலாக நான் வந்து இந்த செஷனோட எண்டில் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போ நம்ம எவ்வளோ ஹோட்டல்ஸில், எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில், எவ்வளோ சலூன்ஸில் நார்த் ஈஸ்ட் பீப்புள் பார்க்குறோம். நார்த்லேருந்து இங்கே பிழைக்க வந்து நிறைய பேரை பார்க்குறோம். செக்யூரிட்டி ஏஜென்சிஸில் அவங்க தான் செக்யூரிட்டிஸாக இருக்காங்க. நிறைய பேரை பார்க்குறோம். சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் இதுதான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது கரண்ட்டாக நமக்கு பக்கத்தில் எஸ்டேட்டுக்கும் வந்திருக்காங்க. இப்போ மலைகளோட அழகை மட்டும் தான் நான் இத்தனை நாள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லா மலையிலையும் ஒரு எஸ்டேட் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க இது எல்லாமே டே இன் டே அவுட் வந்து அதை கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இனி அந்த மலையை அழகை ரசிக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. பிகாஸ் இது வந்து முதலாளிகள் மட்டும்தான் அங்கேயும் செழிப்பாக இருக்காங்க. தொழிலாளிகள் வந்து ரசிக்க தான் படுறாங்க. ஸோ அண்ட் இவர் இன்னொன்று சொன்னார், அந்த அக்கா வந்து அவரோட டீ கடையை பார்த்துக்கிட்டாங்க, எஸ்டேட் போகிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, அவங்க வந்து அரசியலுக்கும் போகிறாங்க. அரசியல் ஏன் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நசுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. நம்ம நிறையா பேர் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது நமக்கு ஓகே எவன் வேண்டா என்ன, எவன் என்ன பண்ணாலும் என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ராம ஆண்டால் ராவணா ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, என் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே இந்த பாலிடிக்ஸை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம என்ன லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் நம்ம அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். பிகாஸ் நாளைக்கு இப்போது அடிமட்டத்தில் இருக்கவன் அழிஞ்சிருவோம் ஒரு பாயிண்டில். அப்புறம் நம்ம ஒரு நாள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான, ஏன்னா இப்போது அந்த ஒரு சோஷியல் லைனப்பில் வந்து நம்ம கீழே இருக்கவெல்லாம் அழிஞ்சிட்டே போனால் நம்ம தான் கீழே இருப்போம். ஸோ அதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுப்போம். அந்த அரசியலில் வந்து இன்வால்வ் ஆகும். பிகாஸ் எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இதுலேயுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இங்கேயுமே பாதிக்கப்படுறாங்க. அங்கேயுமே வந்து அந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எவ்ரி சிங்கிள் திங் ஹேஸ் திஸ் பொலிட்டிக்கல் கனெக்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் லைட்டாக நமக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம கூடி இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மள மாதிரி மக்கள் நிறைய பேருக்கு, சிலருக்கு இருக்குது, யாருக்குமே இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நிறைய பேர் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. ஓகே நமக்கு நாளைக்கு பொழப்பு ஓடுதா, சம்பளம் வருதா அப்படி யோசிக்கக்கூடாதுன்றது வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. வெரி ட்ரூ. இன்னொன்று, நார்த்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிற இளைஞர்களுக்கும் நம்ம கண்ணு முன்னாடி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. கரெக்டில் இப்போ எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் அவங்களுக்கு நல்ல தங்குற வசதி இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தா நமக்கு தெரியும் தகரத்தில் தான் தங்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, ஓலை குடிசையாக இருந்தால் கூட ஆக்சுவலாக பரவாயில்ல, தகரம் தான். அடுப்பு யோசிச்சு பாருங்கள், அடுப்பு மாதிரி இருக்காது, தகரத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது. நம்ம பார்ப்போம் ஹோஸ்டில் வந்து வெளில தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக டக்குன்னு வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது நமக்கு தோணலாம், டேய் என்னடா ரோட்டில் ஏன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தோணலாம். ஆனால் அவனுக்கு குளிக்க இடம் இருந்தால் அவன் உள்ளே குளிக்க மாட்டானா? ஆமாம், ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். பாலா டாபிக், லைக் பேக் டு டாபிக். பாலாவோட அந்த படம் ஆக்சுவலி என்கிட்ட பாலா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து டில் தாரத்துப்பட்டை. அதுக்கு மேலே கொஞ்சம் எனக்கு தெரியல, பாலாவோட ஃப்ளேவர் வந்து என்னால் அடுத்த படைப்புகள்லாம் பார்க்க முடியல. டில் தாரத்தப்பட்டை வரைக்கும் பாலா கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அவர் வந்து ஒரு சோஷியல் கண்டிஷனிங் பண்ணுறாரு. இந்த முன்னாடி லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்னால் ஒரு அழகியலாக கட்டமைச்சிடுறாங்க. எல்லாம் பையன் ரொம்ப அழகாக இருப்பான், எக்ஸாம்பிளுக்கு வினை தாண்டி வருவாயா, அதுமாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பரதேசி படத்துலேயே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி செய்ன்னு இருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் அதை வந்து நம்ம ரசிக்க வச்சுருக்காரு. என்னென்னா குசு பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். பட் அது ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி இது பண்ணுற வேர்டு அது. பட் அதை வந்து நம்மளை வந்து ரசிக்க வைக்கிறாருன்னா அதுதான் வந்து பாலாவோட ரொம்ப இதுவாக பார்க்குறேன். ஹைலைட்னா பாலாவோட ட்ரேட்மார்க்னா நம்ம எது வந்து அருவருப்பு இல்லைனா இதெல்லாம் வந்து அன்சிவிலைஸ்டாக இருக்கோ அதை வந்து அழகியலாக மாற்றுறாரு, ஒரு காதலாக மாற்றுறாரு. அந்த அந்த வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் சில பேருக்கு கேட்டால். அது வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு டைலாக்கும் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். எனக்கு எக்ஸாக்ட் கவிதையோட அந்த வார்த்தைகள் தெரியல, பட் அதோட டோன், அதோட சென்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் மலத்தை எப்பொழுது பி என்று ஏதோ அப்படி வரும், அப்பொழுது உங்கள் நாகரிகம் அங்கே சிந்தி சிரிக்கிறது. எக்ஸாக்ட் வேர்டு இல்லை, பட் இதுதான் எசன்ஸ். ஸோ அவர் வந்து பாலா வந்து ஒரு அழகியலை கட்டமைக்கிறாரு. நமக்கு இத்தனை நாளாக இருக்கிற ஒரு சோஷியல் கண்டிஷனிங்காக உடைக்கிறாரு. டே இதெல்லாம் அழகே இல்லைடா, இங்கே வாங்கடா பாருங்கடான்னு சொல்லி ஒரு அவருக்கான ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி, ஒரு நம்ம இத்தனை நாள் வந்து பார்க்காததுலேயும் ஒரு ஒரு
ஒரு அழகை வந்து அவர் காட்டுறாரு. தில் தாரத்தப்பட்டை. ஆக்சுவலாக வந்து அதுதான் இயல்பான வாழ்க்கை. நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக பேசுவோம், பட் ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம பேச யோசிக்கிற விஷயம் நம்ம வந்து பூசி முழுகிறோம். அதை தான் நம்ம வந்து ஆக்சுவல் நாகரிகம், அதுதான் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறோம். இப்போ இந்த அடிமைத்தனம் இதில் எல்லாத்துமே மேஜராக ஏன் தலித் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, இது இங்கே ஒரு காஸ்ட் ஹைராக்கி எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து எல்லா எங்கள் ஊரில் இப்போ தலித் மக்கள் எல்லாருமே ஒரு அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஹைரார்கி படி ஆண்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நிலத்துல போயிட்டு இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கறது அவங்க அந்த வருஷத்துல அவங்க வேலையை வச்சதுல கொஞ்சம் கொடுப்பாங்க. அது அரிசி பருப்பு அரிசி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏதோ கேழ்வரகு அந்த மாதிரி அவங்க வீட்டில் மீந்து போகிறது கஞ்சி. இப்போ அன்னைக்கு போய் வேலை கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சால் அன்னைக்கு அவங்க வீட்டில் மீந்து போன கஞ்சி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து தலித் மக்கள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நிலம் இல்லாதனாலையும் அவங்களுக்கான பொருளாதார சூழ்நிலை இல்லாதனாலையும் ஒருத்தவங்க கிட்ட கை கட்டியோ இல்லை ஒருத்தவங்களை சார்ந்தோ இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்னென்னா இவங்களை வந்து ஒரு சக மனிதனை என்ன பண்ணியிருக்கலாம்னா மேலே அவங்க முடிஞ்சிருந்தா அவங்களால அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்துருந்தாலே அவங்கள மேலே கொண்டு வந்திருக்கலாம். அதை ரொம்ப கான்ஷியஸாக இவங்க பண்ணக்கூடாதுன்னு நினச்சி கட் பண்ணி நீ அடிமையாகவே தான் இருக்கணும்னு காலங்காலமாக அவங்கள அடிமையாகவே வச்சு அவங்க மைண்டை கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நடுவில் இந்த ஜென்ரேஷனல் சேஞ்ச் வந்தது ரிசர்வேஷன் மூலியமாகவும் படிப்புன்றத ஒரு விஷயத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓகே நீங்கள் போனால் சம்பளம் கொடுக்குறாங்க. இது மாறி இருக்கு. இதான் கரெக்ட். ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி சில கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க பட்ட வலி வேதனை எல்லாம் சேர்ந்து என்னன்னு தெரியல, பட் அதை வந்து நமக்கு சொல்றாங்க. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமலே இருக்கும். நாட் எவ்ரிபடி வில் கெட் எக்ஸ்போஸ் டு ஒப்ரெஸ்ட் பீப்புள். அவங்க ஒப்ரெஷனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒப்ரெஸ்ட் என்ன கோ த்ரூ பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே நமக்கு அந்த எம்பத்தி வந்துடும். நமக்கு அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணோம், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஹானர் கொடுக்கணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அது எனக்கு இவர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. இதில் இவங்க எக்கனாமிக்கலி எப்படி பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான இருக்கும். இமயமோட நன்மாரன் கோட்டை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்குது. அந்த சிறுகதை டைம் கிடைச்சா படித்து பாருங்கள். நீ ஒருத்தர் மாடு தான் வாங்குறேன்னு சொல்லுவோம். அந்த மாடு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மண்ணு வண்டி எடுக்கிறதுக்கு மாடு, அது நொஞ்ச மாடு. அந்த மாடு நீ வாங்கி மண்ணு வண்டி இழுத்து காசு சம்பாரிச்சிட்டா அப்படின்னா வந்துட்டு ஊரில் நீ பெரிய ஆளாக இருவ அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் பெரிய ஆளாக இருக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வருஷம் நடக்கிற ஜல்லிக்கட்டில் உன் மாட்டை கலந்து சொல்லி நூசி பேத்து விட்டு கலந்து விட்டுரும். அந்த மாடு ஜெயிச்சிரும். அது இவனுக்கு பிடிக்காது. அந்த மாட்டையும் இவனையும் சாவடிச்சிருவாங்க. இப்போ அவன் நடக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு நீ எக்கனாமிக்கலாக அப்லிஃப்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த படத்துலையுமே அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டெப்ட் மூலியமாக தான் இந்த படத்தில் எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்கோம். ஒருத்தனை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஒருத்தனை எப்படி கண்ட்ரோல் வச்சுக்க முடியும்னா டெப்ட்டில் தான் நான் கடன் கொடுக்க தான் இது வச்சுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டே இருந்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதே 40 ரூபா ஒருத்தனுக்கு 20 ரூபான்னு சொல்லி 40 ரூபா 2 பேர் வரீங்களா 40 ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு ஊரில் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கோ எல்லா கடனையும் அடைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஒரு வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடைசியில் கணக்கு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் எனக்கு கொடுத்தது கடன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இந்த படத்தில் யாருக்கும் அது கடனே தெரிஞ்சிருக்காது. நம்மளை காசு கொடுத்து கூப்பிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அப்புறம் வாங்குற அரிசி பருப்பு எல்லாரும் சொன்ன மாதிரி வாங்குற அரிசி பருப்புல இருந்து அவனுக்கு நடக்கிற கம்பளியிலேருந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சாமிக்கு சேவை கொடுக்கறது, காவு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கடனாக தான் போயிட்டுருக்கும். இந்த கடனை கடைசியில் அந்த கடன்லேருந்து கூட வந்தவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் வாங்கின கடனுக்கு நீ சேர்த்து செய்ய அப்படின்னு சொல்லி கடைசியில் நான் ஒரு குழந்தை சும்மா இருக்குது அந்த குழந்தைய நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவனோட அப்பா அம்மாலாம் செத்து போயிட்டாங்க பாதிலேயே, அவங்களுக்கும் சேர்த்து நீ உழைச்சிட்டு போ. எந்த அளவுக்கு ஒரு 1% இருந்தால் கூட ட்ரை பண்ணி முன்னாடிவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு 1% இருந்தால் கூட எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் வரும். இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது கரெக்ட் பண்ணுற மாதிரி மாடர்ன் டே லைஃப்லையும் இது நிறைய இடத்துல இதாகும். டெப்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இதாகி ட்ராப்புக்குள்ளார போகிறோம். டெட் இஸ் அ சர்க்கிள். ஆக்சுவலாக அது ஒரு லூப்பு தான். நான் மாஞ்சோலை அதுதான் பார்த்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவர் வந்து நம்ம ப்ரோ மாதிரி வந்து அங்கேருந்து வந்தவர் தான் எடுத்திருக்காரு. இப்போ வந்து அங்கே இருக்க எஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு விவிடாக தான் ஞாபகம் இருக்குது. ஸோ நான் வந்து 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தது. அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் இவர் வந்து சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் தான் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. லைக் அங்கே வந்து பஸ்ஸு வந்து கொண்டு வந்ததோ அவங்களுக்கு வந்து அந்த ₹1 சம்பளத்துக்காக வந்து அங்கே எல்லாமே கம்யூனிஸ்ட் தான் வாங்கி தந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி அது ஒரு வார்னிங் தான் இந்த படம் வந்து, பட் அது வார்னிங் கிடையாது. அது வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இப்படி இருந்தது. பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்து ஒன்றும் வந்து அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டினே தான் இருந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ்லேருந்து பெரு செல்வாதார இது லைக் பில்லியனர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க வந்து அந்த உழைப்பு சுரண்டல் பண்ணி இப்போ அந்த மக்கள் வந்து அங்கே வந்து ஹேபிடேட் ஆக்கி வச்சிட்டாங்க. இப்போ அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டானா என்ன பண்ணுவாங்க அவங்க?
லைக் அவங்களுக்கு அங்கே வந்து வாழ்வாதாரத்தை வந்து உண்டாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து டாக்குமெண்ட்ரியோட கான்டெக்ஸ்ட். கரெக்ட். இப்போ அவங்க இருக்கிற இடத்த ஹெல்தியான ஒரு என்விரான்மெண்ட்டாக மாற்றணும். அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு ரெவன்யூ சிஸ்டமோ அவங்கக்கிட்டேயே வந்து அந்த சிஸ்டத்தை வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து பெட்டராக ரன் பண்ணுவாங்க. யாரோ வந்து புதுசாக ஒருத்தன் வந்து இங்கே வந்து ரூல் பண்ணுறதோட அவங்களுக்கு அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் அவங்க இந்த மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அதே போல் இந்த வேலைக்கு வந்து பழகிடுறாங்க. ஆமாம். அதுக்கடுத்து வேற வேலையை வந்து இப்போ கரும்பெற்ற போகிறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி தேயிலை இந்த வேலை தான் எனக்கு தெரியும். அடுத்தடுத்து அவங்க வந்து வேற வேலைகளை நோக்கியோ இல்லை வேற வேலை நம்ம நம்ம வேற ஸ்கில் அக்வயர் பண்ணால் இதை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதானா அவங்க இதுக்கு யூஸ்டு டு ஆயிடுறாங்க. இது ஓகே, இது எனக்கு கரும்பேட்டை மட்டும் தான் தெரியும், நான் இதுக்கு மட்டும் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. அதுவும் ஒரு ஃபேக்டர். சொல்லுங்க கடைசி பாயிண்ட். இல்லை இப்போது அவர் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவனுக்கும் சேர்த்து நீ வந்து வேலை பாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேறு எதுவுமே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே மறக்கப்படுது. அவனுக்கு எஜுகேஷனோ இல்லை அவனோட வாழ்வாதாரத்தை மாற்றுறதுக்கோ எதுவுமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதுதான் இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இப்போயுமே நிறைய இடத்துல இது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப எனக்கு ரியலைசேஷன் வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு ஜென்ரேஷனே அந்த மாதிரி அழிக்கப்பட்டிருக்கு. கமான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பாலா படம் அந்த டைமில் பார்க்கும்போது வந்து லைக் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க, இலவை கூட்டிடுவாங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் மோஸ்ட்லி எதுக்குடா அது அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாலாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் நான் வந்து அந்த டைமில் வந்து இப்போ அவனிவன் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம்னு நினைக்கிறேன் தேட்டரில். அவனிவன் பார்த்தப்போ வந்து ரொம்ப அதில் இருந்த ஹியூமரு அதெல்லாமே வந்து யாரோ சொன்னாங்க நம்ம க்ளோஸ் டு நம்ம லைஃப்பில் இது பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸில் சொன்ன மாதிரியே இதாகிடுச்சு. பட் அது 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 வந்து லேட்டரான நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் அவங்க சொன்னதுனாலையும் எனக்கு வந்து பாலா படம்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா லைக் அவங்க லைஃப் எவ்வளோ அன்சர்டன், லைக் எப்போ வேணாலும் அவங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போது இவங்க இது சொன்னாங்களே இந்த கம்யூனிஸ்ட்டு அந்த இது அதனால வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த லேபர்ஸ் வந்து லைக் இப்போ இந்த நான் இந்த மாஞ்சோலை பார்க்கல, பட் வாச்சாத்தி அந்த டாக்குமெண்ட்ரி அது பார்த்தேன். அதில் வந்து லைக் அந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து எந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க, லைக் எம்பவர் பண்ணுறாங்க அந்த உமன் மென் எல்லாரையுமேன்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ சுரண்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ இதாகுது, அஃபெக்ட் ஆகுது, அண்ட் அது வந்து அவங்கள எந்த மாதிரி இதாகுதுன்னு சொல்லி சில பேர் வந்து எம்பவர் ஆகிறாங்க. ஸோ அதோட ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா வந்து அது மாறுதா இல்லையான்னு தெரியல, அதுக்கு பதிலாக நார்த் இந்தியன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நிறைய இடத்துல. ஸோ அது யாரோ சொன்னாங்க. ஆனால் வந்து அது எப்படி ஆகுதுன்னா நம்ம வந்து அவங்கள வந்து எம்பத்தைஸ் பண்ணுறோமான்னு தெரியல. இப்போ ஒரு அந்த ஷீட்டு மேட்டர்லாம் வந்து யோசிச்சு பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க, லைக் ரோட்டில் குளிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், எங்கே ஹோட்டலில் இருக்கட்டும். ஸோ அது இதாச்சு. ஏன்னா இது எனக்கு எங்கே வந்து ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக இருந்ததுன்னா அது வந்து ஒரு மிஸ்டேக் தான். வந்து பெங்களூர்லேருந்து ரிட்டன் நான் சென்னைக்கு வரேன். ஸோ பெங்களூர்லேருந்து இப்படி ஒரு யூ போட்டு சென்னை வந்து பீகார் உள்ளே போகிற ஒரு ட்ரெயின். அதில் வந்து நான் தெரியாமல் டிக்கெட் போட்டுட்டேன். அவசரம் எப்போயோ போட்டு ட்ரெயின் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போடுவோன்னு சொல்லி இந்த ட்ரெயினில் போட்டேன். எனக்கு தெரியாது. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக அது பீகார் போகிற ட்ரெயின்னு எனக்கு தெரியாது. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக அவங்க தான் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே என் வீட்டிலலாம் வந்து சமையல் திட்டினாங்க, ஏன்னா இதில் போட்டு வச்சுருக்கேன், நான் ஸ்லீப்பரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நின்ட்டாங்க. நான் உள்ளே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி நின்ட்டாங்க. நான் சொன்னேன் இதுக்கப்புறம் போய் பஸ் எல்லாம் பிடிச்சி போனனாலும் பிரச்சனை இல்லை போகலான்ட்டேன். பட் அவங்க வந்து சரி போகலான்னு முடிவு பண்ணி உள்ளே ஏறினதுக்கப்புறம் வந்து என்னை முறைச்சிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு சுற்றி எல்லோரும் இருக்காங்க, சீட்டில் இடம் தரல, அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஒரு 5-6 மணி நேரம். பட் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. எனக்கு இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் அவங்களோட லைஃப்பை, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி. பட் அந்த 6 மணி நேரமும் வந்து அவங்க வேறு மாதிரி கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து இவ்வளோ ஏன்னா சில பேர் வந்து பக்கெட்டை தூக்கிட்டு வராங்க, பக்கெட்டை கவுத்து அதில் உட்காந்தே தான் போகிறாங்க. ஸோ டிடிஆர்லாம் வராங்க, அவங்க நடத்துகிற விதம் இது பண்ணுற விதம். அதுக்கப்புறம் வந்து இறங்கும் போது வந்து சொல்லிட்டாங்க, பெரம்பூர்னா நீங்கள் வந்து திருவள்ளூர் கிராஸ் பண்ணும்போதே ஏறி போய் அங்கே நின்றுங்க, இல்லைனா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே இறங்கிட்டோம். எப்படியோ சண்டை போட்டு அவங்கள தள்ளிட்டு தான் இறங்கணும். இறங்கிட்டு பார்த்தா பெரம்பூர் இங்கேருந்து அவ்வளோ பேர் ஏறுறாங்க.
அந்த ட்ரெயின் வந்து நாங்கள் ஃப்ரைடே மத்தியானமே இறங்கிட்டோம். அது வந்து சண்டே காலையில் தான் அவங்க ஊருக்கு போகுது. ஸோ இதே கண்டிஷனில் ஃபுல் பேக்டு ட்ரெயினில் அவங்க சண்டே காலையில் வரைக்கும் அவங்க போகணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. பட் இந்த மணி அதுக்கப்புறம் மித்த பாயிண்ட் எல்லாத்தையும் தாண்டி பேசிக்காக அவங்கக்கிட்ட யாருமே வந்து ஹியூமனிட்டியே காட்ட மாட்டோமோன்றது எனக்கு தோணும். இந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் நம்ம அவ்வளோ பேசுகிறோம்ல, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் தான் இந்த வடக்கன் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வந்தது. கரெக்டில் நம்ம தான் கொண்டு வந்தோம். நம்ம அம்மா அப்பா காலத்தில் அது இல்லை. இப்போது ரொம்ப எளிய மனிதர்களை தான் நம்ம அந்த டேர்மை சொல்லி அசிங்கப்படுத்தணும். ஆக்சுவலாக ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து நம்ம ஒரு மீம் கண்டென்ட்டாவோ ட்ராலாவோ நம்ம அப்படி சொல்கிறோம். கரெக்டாக இப்போது அவன் ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, அவன் ஒரு வாய்ஸ்லெஸ் தான். இங்கே வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறது, இங்கே வந்து ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறது, அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க எங்கே தங்க வச்சுருக்காங்க, அவங்க தங்குற இடத்துல நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்மளால் அதை இமேஜினே பண்ண முடியாது. அப்போது எனக்கு அது மட்டும் ரொம்ப வருத்தம். இப்போ நம்ம ஜென்ரேஷனில் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஆக்டிவாக அதை ஜாலியாக பண்ணுறோன்றது வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் வருத்தம். இது வந்து பர்சனலாக வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். பிகாஸ் ஒருத்தன் வந்து 200 ரூபாய்க்கு நம்மளால பண்ண முடிகிற வேலையை அவன் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பண்ணுற அளவுக்கு இறங்கி வரானா அவனோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கணும்னு தானே நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அவனை வந்து நம்ம வந்து என்னோட வேலையை நீ பறிச்சுக்கிற அப்படின்றது இதுதான் வந்து யூஎஸில். ஆனால் இன்னொன்று நடக்குது, இங்கேருந்து எல்லாரும் ஃபாரின் போகிறாங்க, அவங்க இதே தான் அங்கே அண்டர்கோ பண்ணுறாங்க. அவன்கிட்ட அங்கே 2000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இங்கே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அங்கேருந்து வர்ற வடக்கு மக்களை வந்து ஓகே சல்லிஸா ஓகே வடக்கு வடக்குன்னு பேசிடுறாங்க. கரெக்ட். இதில் இன்னொரு இது மறுபடியும் அந்த 6 பேரே பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே நான் பேசுறதுனால தான் வருது. அப்போ இல்லைங்க, அவ்வளோதாங்க. 6 மணி ஆச்சு, 6 பேர் பேச மாட்டோம் இனிமேல். இதில் இருந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுறோன்னு இருக்குல்ல, ஆமாம் அது உண்மை, இங்கே நடக்குது, அதை மாற்றிக்கணும். நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்த ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் ஏன் நார்த் ஈஸ்ட்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறீங்க, நான் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னென்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து வெதரில் இருந்து கல்ச்சுரல்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அங்கேருந்து எங்கே வரீங்க, நீங்கள் பெட்டர் மும்பையோ அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இங்கே இதோட அங்கே டெவலப்டாக இருக்குது அங்கே போகலான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்க எங்களை மொத்தமாக வேறு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு வந்துட்டு பிங்க் பார்க்கும்போது எனக்கு இது இருந்துச்சு. அந்த மேகாலயாவில் வந்து பொண்ணு இருந்துட்டு தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவோம். ஸோ நாம் அவங்கள தப்பு நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், மாற்றிக்கணும், அதில் எதுவும் கிடையாது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த நேஷனில் இதோட இன்னும் மோசமாக இருக்காங்களான்னு தெரியும் போது அது இன்னும் கஷ்டமாக இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் பீப்புள் வந்து இந்தியன்ஸானே கொஸ்டின் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு இது இருக்கு. ஆமாம், அப்படி சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. நான் வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நானும் இந்த புக்கு படிக்கலை, ஆனால் இதே மாதிரி தான் அங்கே வந்து கார்மெண்ட்ஸில் நடக்குது. யாருக்கு? நார்த் இந்தியன்ஸுக்கு. அப்போ நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, அந்த அவங்க இருக்கிற இடத்தையெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது அப்படின்னு, ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ரூமுக்குள்ளே 5 ஃபேமிலி இருப்பாங்க. 5 ஃபேமிலி இருப்பாங்க. ஒரு 4 இடத்துல தான் அவங்க ஃபேமிலியே நடத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க வீடு பார்த்திங்கன்னா சுற்றியும் அப்படியே வந்து வயல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், பார்த்தாவே நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படின்னு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க கேட்டால் அங்கே வந்து என்ன பண்ணாலும் இந்தளவுக்கு எனக்கு கிடைக்காது, ஃபுல்லாக வயல் இருக்குது, இதெல்லாம் அவங்களோட நிலமாமா, ஆனாலுமே அதை வந்து என்னால் சேல் பண்ண முடியாது, கரெக்டான ப்ரைஸ் எனக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து நான் சம்பாதிக்கிறேன், எல்லா நாளும் வேலைக்கு பார்க்குறேன், வேலைக்கு போய் நான் எல்லாமே வந்து எடுத்து என் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன், என் பையன் அங்கே படிக்கிறான் அப்படிங்கிறதா இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறவனை தான் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அதான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அந்த வடக்குங்கிற டேர்ம் வந்து எனக்கு வந்து தப்பாக பட்டு நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சரி நம்ம வந்து இவங்களை வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ரெகனைஸ் பண்ண இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் போயிட்டாருன்னா அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டுவாங்க, வேலையை விட்டு போயிட்டானா நீ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ போகிறக்கு அப்படின்னு. அவனுக்கு என்ன ரைட்ஸ் அப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அவன்கிட்ட போய் கேட்டோம்னா நான் என் ஒய்ஃப் பையனை போய் பார்க்கணும், இதுதான் அவனோட ரீசன். பீகார் நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸ் பேசுறது தாண்டி நம்ம அங்கே இருக்க சின்ன பசங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். அது இந்த கான்டெஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் அது சேர்க்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பையன் 10th முடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அங்கே பவர்லூம் தான், அவன் வந்து அந்த வேலையை செய்கிறான். அவன் உள்ளே வரும்போதே ஒரு 10th முடித்த பையன் வந்து ஒரு வீக் வந்து ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு.
அவனுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. அவன் அந்த பவர் ரூமில் வேலை செய்கிறான் அப்படின்றப்போ பர் வீக் ஒரு 4000 கிடைக்குதுன்றப்போ மந்த்லி வந்து ஒரு மினிமம் அவன் செய்கிற, அதாவது அவனோட உடல் இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு அவன் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறான். இப்போ அவனுக்கு அதுவே போதுமான ஒரு ஊதியமாக இருக்குது. அப்படின்றப்போ அவன் 11th 12th போகிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன இருந்தது அப்படின்னா லேப்டாப் இருந்தது. சரி லேப்டாப் சைக்கிளுக்காக நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப் சைக்கிள் போகலான்னு சொல்லிட்டு அப்போது போயிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கவங்களுமே வந்து அந்த படிக்கிற பசங்களுமே வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டும் இப்போது அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலையில் அப்படிலாம் நிறைய டைம்ஸாக இருக்கிறதுனாலையோ இல்லை வேலையே இல்லை அப்படின்ற சூழல் இருக்கிறதுனாலையோ அவங்க வந்து 10th முடிச்சுட்டு நான் ஃபுல் டைமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது ஃபுல் டைமாக அவங்க அந்த வேலையை செய்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து ஓகே அந்த ஊருக்குள்ளேயே அவங்க சிக்கிடுறாங்க. இப்போது எப்படி நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னா, இப்போது நார்த் இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. இப்போது நார்த் இந்தியன்ஸ் வரவங்க வந்து இப்போ அந்த பையன் இப்போ 10th முடிச்சுட்டு ஒரு பையன் அந்த வேலை செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து 4,000 5,000 வேலை செய்கிறான் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு ஒரு 3,000 கொடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பான விஷயந்தான். அந்த பையனையும் இவங்களையும் கம்பேர் பண்ணுறது, நார்த் இந்தியன்ஸையும் ஒரு 10th, அதாவது சைல்டு லேபருக்குள்ளே சேர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போது அவங்க அப்பா அந்த வேலையை செய்கிறாரு, அவன் வந்து இப்போ கைத்தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் இருக்குல்ல, அவங்க அந்த டேம்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சைல்டு லேபருக்குள்ளே எடுத்துகிட்டு வரதில்லை. அந்த டேம்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரதுனால என்ன ஆகுது, அவங்க அந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து சுற்றி நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. வேறு வேலை பண்ணலான்ற யோசனையே வரல. வேறு வேலை பண்ணலான்ற யோசனையும் வரதில்லை. சரி நெக்ஸ்ட் லெவல் ஸ்டடீஸ்லேயும் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற யோசனையும் வரதில்லை. ஓகே இப்போது அந்த ஊர்லேயே நிறைய நல்லா படித்தவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதில் போட்டுடுறாங்க மிஷினில். அந்த மிஷினில் அவங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட்டு அவங்க ஹிந்திக்காரங்க, அதாவது நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து வச்சுறாங்க, ஹையர் பண்ணி வச்சுறாங்க. இப்போது அவங்க அதனாலேயே அங்கே இப்போது அந்த தொழிலை வந்து ரொம்ப நாளாக செஞ்சிட்டே இருக்காங்கல்ல, இப்போது அவங்களுக்குமே அந்த தொழில் வந்து பாதிக்கப்படுது. அப்போது அதுதான் நான் இல்லை எனக்கு புரியுது. இப்போது அங்கே என்ன சினரியோ புதுசாக வந்துருச்சுன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு வெளியிலேருந்து வந்து கூலி வேலை செய்கிற நார்த் இந்தியன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. கரெக்டாக? நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இவன் 2,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறான்றதுனால இவனை வேலைக்கு எடுத்துட்டாங்க, எனக்கு வேலை கம்மியாயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். மறுபடி இது இல்லாதவங்களுக்குமான பிரச்சனை தான். இந்த ஊரில் இருக்கோம், 20,000 சம்பாதிக்கிறோம், இன்ஜினியரிங் படித்தா எவ்வளோ 25,000. இப்போ பெங்களூரில் போய் 25,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் இங்கே 5,000 சந்தோஷமாக இருந்துருன்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். அப்படி சொன்னால் அது வந்து அந்த ஃபுல்லாக அவங்க அப்படியே ஹேண்டில் பண்ண கூட பரவாயில்ல. இப்போ அவங்களுக்காக வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த தொழிலை வந்து ஒரு 4 ஜென்ரேஷனாக செஞ்சுட்டு இருக்கவங்களுக்குமே அது பாதிக்குது. அதுதான் ஆக்சுவலாக பட் நம்ம ரொம்ப பொலிட்டிக்கல் அதேமாரி போகிறோம். பட் நம்ம மூவிஸே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தான் மறுபடியும் வருவோம். இல்லை நம்ம வாட் ஐ ஃபீல் லைக் ஐ எம் பீங் ஆஷ்னா லைக் எல்லாரோட வியூஸும் ஓகே ஐ ரெடி டு லிசன். பட் இங்கே வந்து பர்பஸ் வந்து மூவி அண்ட் புக்கை பற்றி பேசுகிறதுக்கு. பொலிட்டிக்கல் டிபேட்னா லைக் நம்ம அது வேற ஒரு அஜெண்டா மாதிரி செட் பண்ணி பேசலாம். பட் இங்கே நம்ம மூவி அண்ட் புக்கோட எசன்ஸே விட்டுட்டு, பட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் வியூஸ். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ எம் ஹியர் டு லிசன் ஸ்பீக் அபவுட் தி புக் அண்ட் தி மூவி. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு சொல்லிடுறேன். எஸ் இல்லை லைக் ஆல் த வியூஸ் ஆர் ரெஸ்பெக்டட், இட்ஸ் மை வியூ. நோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இந்த கண்ணாடி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் அதை பேசணும். இப்போ வந்து விழுப்புரத்தில் நடக்குது, சேலத்தில் என்ன நடக்குது, உங்கள் ஊர் என்ன, திருப்பூரில் என்ன நடக்குது, ஸ்டில் இந்த பிரச்சனைகள் ரெலவெண்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கோத்ரூ பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல. இப்போ நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறது, ஐ திங்க் புக்கினுடைய மூவியினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. அதனால தான் ஐ ஃபீல் அண்ட் அந்தந்த லேண்ட்லேருந்து வந்தவங்களே அதை சொல்கிறாங்கல்ல, அது வந்து எனக்கு இன்னும் ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்குது. இதில் நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு தெரில. சும்மா கான்ட்ரிபியூட் இல்லை இருந்தாலும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி சோஷியலாக என்ன நடக்குது அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி படத்தை பற்றி வெற்றிமாறன் படம், இந்த மாதிரி விசாரணை படம்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். அவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்டா இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி என்னை கேட்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் அது மாதிரி அதே ஒரு பாயிண்டில் யோசிக்கிறப்போ எனக்கு அது இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது இங்கே. அது ஒன்று சொல்லணும். இன்னொன்று வந்துட்டு இப்போது அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நார்த் இந்தியன்ஸ்லேருந்து வராங்கல்ல, அவங்கனால நம்மளும் பெனிஃபிட் நிறையா எடுக்கும். இப்போது நான் என் பக்கத்தில் கூட ஒரு துணிக்கடை வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் அந்த பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக இருக்கும்.
அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அவங்க நிறையா கஸ்டமர்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதனால கடை பெருசாக இருக்குது. ஆனால் அப்படி கடை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களே திருப்பி திட்டுவாங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட் ஆஃப் ஃப்ரம் தெம் அண்ட் தே ஆர் அவங்களே திருப்பி திட்டுறாங்க. இந்த மாதிரி வடக்கன் அந்த மாதிரி கூட சொல்லி திட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ரெகுலராக லைஃப்பில் நடக்கிறது தானே, இது என்ன இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்கண்ணா. அதுவே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச். ஒரு சொன்னார்ல நம்ம முன்னேறி இருக்குமா இல்லையானா, ஏன்னா ஆயிருக்கு. அது வந்து அந்த லாங் ஸ்பெக்ட்ரமில் பார்க்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்டு அந்த மூவி ரிலேட்டடாக பேசும்போது நீங்கள் சொன்னது அந்த மூவி வந்து இம்மெச்சூராக இருக்குது அவர் சொன்னார். அண்டு அது அந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணலன்னாரு. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு மேக்கர்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு. பட் ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து இப்போ தமிழ் வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துட்டாலுமே தமிழில் சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் புக் இருக்கும், அவங்களோட மூவி ஒரு ஆங்கிள் இருக்கும். பட் ஏன் அந்த மூவி வந்து புக்கில் இருக்க மாதிரி இல்லைன்னா, அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ணதை வச்சு தே வில் பிளேஸ் தெம் as த விக்டிம் அண்ட் அதை வச்சு ஒரு படம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏன் இந்த சீன் இப்படி வைக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புக்கு படிக்கல, பட் அந்த மிஷினரி பற்றி சொல்லியிருந்தேன். அது புக்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, மிஷினரிஸ் வந்து சாங் பாடுறதுன்னு. பட் அவர் டேரக்டர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன இருந்திருக்கலாம்னா, பட் இட் ஹேப்பன்ட் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா எல்லார் ஃபேமிலியுமே ஒரு கிறிஸ்டின் கேங் ஒன்று இருக்கும். பட் தே ஓன்ட் பி எனிதிங் ரோமன் கத்தோலிக்கோ இல்லை பியூரான டாப் அண்ட் கிறிஸ்டினாக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துலே சம்வேர் அந்த செயினில் வந்து தே ஆர் பீன் கன்வெர்ட்டட்னு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டேரக்டர் வந்து அது எப்போ நடந்திருக்குன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு புக்கு படித்ததில் ஈ தாட் மேபி இந்த டைமில் இது நடந்திருக்கும். ஸோ இதையும் நான் வந்து இல்லை அது ஆனால் ஒன்று நடந்தது தான். இப்போ அது வந்து எஸ்டியில் நடந்திருக்கு. அது இவங்க கூட நீங்கள் தான் இல்லை அது சொல்லுங்க. இல்லை நீங்கள் பேசும்போது நான் புக்கு படிக்கல, அதனால் இல்லை. ஸோ சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றது. இன்னொன்று வந்து இவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போயே நடக்குதுன்ட்டு நான் இந்த புக்கு வச்சாத்தி படுகொலைகள்னு ஒரு புக்கு ஒன்று இருக்குது, கம்யூனிஸ்ட் புக்கு ஒன்று. அது அதில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த என்ன நடந்தது, என்ன சிஸ்டம் இருந்தது, அப்புறம் அது நடந்த கேஸு, அதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாரோட பேர், செத்தவங்களோட பேர் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போது இவங்க சொல்கிறாங்கல்ல இவ்வளோ தான் கொடுக்கணும், அதை வந்து டு த கோர் வரைக்கும் அதில் பிரித்து கரெக்டாக அவனுக்கு எவ்வளோ சம்பளம் என்னன்றது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க சொன்ன மாதிரி ஏன் வந்து இப்போ ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது அப்பயும் ஏன்றது ஏன் கேள்விக்கு என்னென்னா, அந்த டைமில் வந்து ரஃபாக சொல்லணும்னா இந்த அடிமைகளாக வேலை செஞ்சவங்களோட வேலையை வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாங்கனாலே காலிலேருந்து கிளம்பி போயிட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு சன்னு கீழே வந்தப்புறம் தான் அவங்க ஒர்க்குக்கு வரணும். இதுதான் அவங்களோட கான்செப்ட். இதில் வந்து ஒரு ஹெட்டான ஒரு ஆள் இருப்பார். இவங்க யாருன்னா அவங்க கம்யூனிட்டி சேர்ந்த ஆள் தான் இருப்பார். ஆனால் அவங்கள வந்து ரன் பண்ணுறது தான் அந்த ஹையராக்கியில் இருக்கவங்க. இப்போ இங்கே கீழே இருக்கவங்க தப்பு பண்ணால் மேலே இருக்கிறவங்க வந்து அடிக்கணும். அவன் யாருன்னா அவங்களோட ஹெட்மேன்னு, ஆனால் அவங்களோட கம்யூனிட்டி தான், அவன் தான் அடிக்கணும். அவன் சரியாக அடிக்கலை அப்படின்னா அவங்க வந்து தான் அவங்களோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கவன் வந்து இவங்களை அடிப்பான். ஸோ இவனை வந்து கொடூரமாக அடிப்பானுங்க. அந்த சாட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆணி சம்திங் எல்லாமே இருக்கும். இட் வில் பி லைக் அந்த மூவிஸில் வர மாதிரி பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து இவனை 5 அடி அடிச்சுட்டு இதே அடி அங்கே அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எப்போல்லாம் இந்த கிரவுண்டுலேருந்து ஒருத்தன் வந்து எதிர்த்து வெளியே வந்தானோ அப்போ வந்து வேணாண்டா அவனுக்கு சொல்கிறான்னா அவங்க ஹெட்டு தான் அவங்கள வந்து அடக்கியே வச்சுருந்தாரு. ஸோ இந்த சீசன் மைண்ட்லேருந்து அவங்க பிரேக் ஆகி வெளியே வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அது ஒரு போராட்டம் தான். இன்னமும் அது போராட்டம் தான். ஸோ நீங்கள் கேட்டதுக்காக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன் அதை விட்டு வெளியே வர முடியலன்னா, அது நீங்கள் வந்து ஒரு ஜெனட்டிக்காகவே உங்கள் மைண்டில் வந்து அது சீசன் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒருத்தன் வரணும்னா பேசிக்கான ஒரு எஜுகேஷனும் அவங்களோட நார்மலாக கம்ஃபர்ட்டாக வாழ்கிற லைஃப் ஸ்டைலையும் அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவனால் வர முடியும். ஏன்னா அவனால் வரவே முடியாது. ஏன்னா சர்வைவலை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க ஒருத்தனால போராடி வெளில வரதை பற்றி யோசிக்க முடியாது. சர்வைவலை நம்ம அஷ்யூர் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ அதான் அது எஜுகேஷன். அவர் சொன்ன மாதிரி எஜுகேஷனை. ஸோ பிரிட்டிஷ் வந்தப்போ நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எஜுகேஷனை வந்து அவங்க கொடுக்கணும்னு நினச்சது வந்து இட் வாஸ் அ குட் திங். அது இல்லைன்னா இப்போ நம்ம இருக்கிறது நம்மளால் இருக்க முடியாது ஆக்சுவலி. அண்ட் அந்த வடக்கன் பற்றி ஒரு டாபிக் எடுத்தாங்க, வடக்கன் சொல்கிறதுனால. அண்டு எவ்வளோ அதான் இவங்க சொன்ன மாதிரி ஒரு 50 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய வேலை 50 ரூபாய்க்கு அவன் பண்ண வரான்னா அவன் ஊர் எவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன் நம்ம பெட்டராக இருக்கும் அப்படி டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, நேமுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். இந்தியா டாப்லேருந்து டவுன் வரைக்கும் வந்தீங்கன்னா நேம் நம்மளோட பேருங்க வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அதை பேரை சொல்லி யார் நீன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்படி ஆந்திரா பார்டரோ கேரளா பார்டரோ லைட்டாக தாண்டிங்கன்னா அவங்க பேரை வச்சு கண்டுபிடிச்சிடும். அதனால தான் அவனுங்களால என்ன பண்ணாலுமே பிறக்கிறதுலேருந்தே அவனுங்களால அதை பண்ணிக்க முடியல.
ஏன்னா அங்கே இருக்க யாருமே வந்து உன் பேரை நீ மாற்றி வைக்கலாம், உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு எவனுமே அவனுக்கு தைரியம் கொடுக்கல. அந்த தைரியமும் வந்து சும்மா போராட்டத்துக்கோ ரவுடிசம்ஸ்லேயோ வராது, அதுவும் எஜுகேஷனால் மட்டும்தான் வர முடியும். ஸோ அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் வரும்போது இவன் நம்ம கிண்டல் பண்ணுறான்லானாலும் அந்த கிண்டல் பண்ணுறதுலாம் ஒரு 2% 4% தான். எவ்ரிபடி இஸ் லைக் அவங்களெல்லாம் இருங்க, உங்கள் கஷ்டம் புரியுதுன்ற மாதிரி தான் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்ம எப்பயுமே அந்த ஆன்லைனில் இருக்க அந்த 5% 10% ட்ராலையும் அந்த ட்ரெண்டையும் பார்த்துட்டு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் அப்படி தான் இருக்குன்னு எதாவது சொன்னோம். பட் இட்ஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். இந்த புக்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது வந்து அந்த கிளைமேக்ஸ் தான். ஸோ கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, இவங்க இங்கேயே கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்க வந்து அங்கே போய் இதுவில் சேர்ந்துருவாங்க. இவங்க கருப்பன் அண்ட் வள்ளி, இவங்க தான் மெயின் கேரக்டர். நடுவில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அது டைம் கருதி அது நிறைய கஷ்டப்படுவாங்க. இவனுக்கு வந்து காலரா வந்துடும். காலரா வந்து எவ்வளோ சீரியஸான நோயின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு கொசு வந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கும் போது. ஒரு கொசுக்கடி வந்து அந்த காலத்தில் அந்த மெடிசன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு கொசு வந்து எவ்வளோ பெரிய பயத்தை கொடுக்கும்னு சொல்லி எனக்கு அந்த இது காட்டுச்சு. இப்போ கிளைமேக்ஸ் எப்படி முடியும்னா, இந்த வள்ளி வந்து இறந்துருவாங்க, காலரால இறந்துருவாங்க. ஸோ வந்து வள்ளி வந்து இந்த புக்கு நெடுக்க வந்து இவங்க கருப்பன் கிட்ட ஒரு புடவை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கன்சீவாக இருப்பாங்க. ஸோ வந்து கருப்பன் வந்து அவங்க இறந்துருவாங்க, அடக்கம் பண்ணிவிட்டு கருப்பன் அந்த நைட்டு தூங்குவான். ஸோ அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வரும். ட்ரீமில் வந்து இவன் வந்து அந்த புடவையை கொடுத்துட்டு இவங்க அவங்க ஊரில் இருக்கிற மாதிரி எல்லா டெப்டையும் அடைச்சிட்டு ஊரில் இருக்கிற மாதிரி, அப்போ வந்து அந்த புடவையை போய் வள்ளிக்கிட்ட தந்து இவங்க ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கனவு காணுவார். உடனே ஒரு சவுண்ட் வரும், கருப்பா எழுந்துடுறா வேலைக்கு போனோன்னு. இவர் எழுந்து பார்ப்பாரு, பேக் டு ரியாலிட்டி அடிக்கும், அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதை படிச்சுட்டு எனக்கு வந்து லைக் ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு வேணாம். இதுதான் இந்த சினிமாவுக்கும் புக்குக்கான இருக்க டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி ஒரு பாயிண்டெல்லாம் வந்து விஷுவல் மீடியமால் கன்வேவே பண்ண முடியாது. இல்லை எல்லாரும் வந்து லைக் இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லட்டுமா? இந்த புக்கினுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் என்ன? கனவுலேருந்து ஓப்பன் ஆகும். கனவுலேருந்து ஓப்பன் ஆகும். அவன் கனவில் அவன் எதையோ நோக்கி போயிட்டுருப்பான். கடன்லாம் அடைச்சிடணும், கொஞ்சம் ஆங்ஷியஸான ஒரு ஜோன். அவன் ஒரு பதட்டத்தில் இருப்பான். டக்குன்னு துடிச்சு எழுந்து பார்த்தா ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆமாம், அது ரொம்ப ஆடிட்டிங். முன்னாடியாச்சும் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, என் ஒய்ஃப் வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னா வள்ளி வீட்டில் இருப்பா. அந்த ஒரு ப்ரூட்டலான சுச்சுவேஷன்லேயும் எனக்கு ஒரு லவ் இருக்குது. ஸோ நான் நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுறது, காலை ஃபுல்லாக கஷ்டப்படுறது, நைட்டு வந்தால் எனக்கு ஒரு லவ் இருக்குது, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு இருக்கும். பட் வள்ளி இறந்துட்டு அந்த ட்ரீம்லேருந்து அவன் வேக்கப் ஆகிற அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, அவன் எதுக்கு எந்திரிக்கணும், அதுதான் ஒரு ரொம்ப அது வந்து எல்லாரையுமே பிரேக் பண்ணிவிடும். அப்படியே அவனுக்கு ஓப்பே இல்லையே. அவனுக்கு அவன் வாழ்ந்த ஒரு மெயின் பர்பஸே வள்ளிக்காக தானே. வள்ளியே இல்லை, அப்புறம் அவன் போய் வேலையும் பண்ணணும். இப்போ அர்த்தமே இல்லாமல் ஆயிடுது. அர்த்தமே இல்லாமல் ஆயிடுது. இப்போ இதில் தான் வந்துட்டு அவனுக்கு இந்த அளவுக்கு ஏன் இம்பேக்ட் வரும் அப்படின்னா, அவன் அந்த வள்ளின்ட்டு கன்சீவாக இருப்பான். ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைய இருந்துட்டு குழந்தை பிறக்கும் போதே செத்து தான் பிறக்கும். அது அவங்களுக்கு இருந்துட்டு அது இன்னும் அவனுக்கு பிரேக் ஆகிடும். சரி, இப்போ வள்ளி நல்லா இருக்காளான்னு கேட்பா, வள்ளியும் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது அவனுக்கு அவளை புதைக்க போகும்போது அந்த ஒரு லைன் எழுதியிருப்பார், உன் கல்யாணத்துக்கு முழுசாக ஒரு சாரீ கிடச்சிச்சு, கடைசியில் உன் சாவுக்கு தான் என்னால் ஒரு சாரீ முழுசாக வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு புடவை கூட உனக்கு அவகிட்ட அப்படின்னா இத்தனை நாள் ஒரே ஒரு புடவை தான் இருந்தது. இந்த ஒரு புடவையை தான் மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருந்திருக்கு. அந்தளவுக்கு வறுமையில் இருந்து எல்லாம் நடந்து கடைசியில் இருந்துட்டு நீ செத்துட்டேங்கிற ஒரு இதில் நான் படுத்து எனக்கு கனவெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டுமே நான் ஏந்திரிச்சேன் அப்படின்னா நான் எதுக்கு ஏந்திரிக்கிறேங்கிறது தான் இந்த இதுவாகவே இருக்கும். இது இந்த படம் இந்த புக்கு இருந்துட்டு இந்த ஆஸ்பெக்டில் அப்படியே இருந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த படம் ஏன் அந்தளவுக்கு இதாகலங்கிறது புக்கு படிக்கும் போது உங்களுக்கு இதாகும். இதோட கண்டினியூஷனாக இருந்துட்டு இதே ஆத்தர் இருந்துட்டு கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் தான் இருந்துட்டு அவர் டீ எஸ்டேட்டில் எப்படி நாங்கள் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணோம், அது எப்படி இருந்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொன்றா நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இருந்துட்டு அவர் இன்னும் டீட்டெயிலாக அந்த புக்கில் சொல்லியிருப்பார். அந்த புக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எல்லோரும் படிச்சுப்பாரு. அந்த புக்கு அவங்க இது பண்ணும்போது தான் இருந்துட்டு இப்போயுமே உபாசி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த யூனியன் பிளான்டேஷன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபாசி தான் இருந்துக்கிட்டு எல்லா சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா டீ எஸ்டேட், காஃபி, ரப்பர், இவங்க சொல்கிற எல்லா எஸ்டேட்லேயுமே இருந்துட்டு அவங்க தான் இருந்துக்கிட்டு ஒரு லேபருக்கு என்னென்ன இது இருக்கணும், என்ன ரைட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது எல்லாத்தையுமே அவங்க தான் இது பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் இருந்துட்டு அவங்க யார் கூட போடுவாங்க அப்படின்னா
பிஹெச் டேனியல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ESUIS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டேட் ஸ்டாஃப்ஸ் யூனியன் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்களும் தான் போடுவாங்க. இந்த ஆத்தரோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்கே இருந்துட்டு இருக்கும். அதனால தான் இந்த புக்கு அந்த ஆத்தரை கொஞ்சம் வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணது தான் இந்த ஷோவில் இருந்துட்டு அந்த படம் சரியாக கன்சீவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பேக்ட்ராப் வந்துட்டு இதுக்கு மேலே இருக்கிறதுமே கூட. ஸோ அதனால தான் இந்த புக்குக்கும் இந்த படத்துக்கும் இந்த மாதிரி நிறைய இன்டர் கனெக்ஷன்ஸ் உங்களால் இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். சின்ன சின்ன ரெஃபரன்சஸ், அந்த பெஞ்சு மேலே உட்கார்றது, காந்தி கட்சிக்காரங்க ஏன் அவங்கள தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறது, கம்பவுண்டர் தான் இத்தனை நாளாக இருந்துட்டு இங்கே டாக்டராக இருந்திருக்கானா அப்படின்னு சொல்கிறது, ஒருத்தனை நான் இழுத்துட்டு போய் திருப்பி கூட்டிகிட்டு வந்து அவன் கால் நரம்பை வெட்டுறதுக்கு சட்டத்தில் எனக்கு இடம் இருக்குது. இது வந்துட்டு நார்மலாக இதுக்கு இது கிடையாது. நார்மலாக ஒரு சின்ன எஸ்டேட் வச்சு பண்ணையார் தரம் கிடையாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. அதுக்கு பிரிட்டிஷுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு யாரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் எவன் கேள்வி கேட்க வரமாட்டான், எங்கே அடித்தா ரிபெலியன் வராது, எங்கே அடித்தா ரிபெல் வரும். 1857 அவன் சந்தித்தது தான் கற்றுக்கிட்ட பாடம் அதெல்லாம். அவன்கிட்ட அடித்தா அவனுக்கு நமக்கு பிரச்சனை வராமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு வெளில போயிடலாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம இது எல்லாமே நம்ம ஊரில் சுற்றி நடக்குது. இன்னமும் நிறைய குடும்பம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மலேசியாவுக்கு போனவங்களாம், ஸ்ரீலங்காவுக்கு போனவங்க, இவங்கெல்லாம் கப்பல்லே எப்படி போயிருக்காங்க. நமக்கு 7 தலைமுறைகள் அலெக்ஸ் ஐலியோட ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இந்த புக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஸான புக்கு. இது நமக்கு என்னால் இந்த புக்கை ஒரு டைமில் படிக்க முடியல. அங்கே இருக்கவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் இவன் வந்து அந்த ஒரு வேலை பார்க்குறத தாண்டி எல்லாருக்கிட்டையும் அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதனால தான் ஒட்டு பறிக்கின்ற அந்த பேருக்கு மீனிங். இப்போ அந்த ஊர்லேயே அவன் வந்து யாசகம் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கான், அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. அப்புறம் கரெக்ட். அவனை போய் ஏஜ்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சைல்டு லேபர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ஓல்டு லேபர்னு ஒரு விஷயம். அது எப்படின்னா, இப்போது நீங்கள் 30 வயசில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஏஜை வந்து ஒரு 22 போட்டுருவாங்க. ரிட்டையர்மெண்ட் வந்து 8 வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வயசானதுக்கப்புறம் வேலை பார்ப்போம். இது ரொம்ப க்ரூரலான ஒரு விஷயம். இப்போது இல்லை, இப்போல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே மாடர்ன் ஸ்லேவரிஸ் இருக்காங்க, இது வந்து முன்னாடி. அப்புறம் வந்து எண்டு வந்து படத்தோட எண்டு ஏன் அப்படி இருக்குன்னா, பாலாவே ரொம்ப டார்க்கான ஆளுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் அவர் லைஃப்பை பார்த்துருக்கீங்கன்னு தெரில, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர் எங்கள் ஊர் தான், எங்கள் பக்கத்து தெரு. சின்ன வயசுலேருந்தே பல வேலை பார்க்குறவர். குடிசையை கொளுத்துறது, வைக்கப்புள்ள கொளுத்தி விட்டுறது, வைக்கப்புள்ள கொளுத்தி விட்டுறது. அப்புறம் அவர் மூவிக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய ட்ராஜடி. மதுரைக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகி வந்தது, அப்புறம் வாட்செல்லாம் கலெக்ட் பண்ணி கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா விற்றது, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அதை பார்சல் போட்டு விற்றது. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் பாலு மகேந்திரா சார்கிட்ட வீட்டில் ஒர்க் பண்ணார். ஸோ அப்படி ஒருத்தனோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ஒருத்தன் எதெல்லாம் பார்த்து வளர்றான், எப்படி க்ரோத் த்ரூ ஆகிட்டு வரானோ அதுதான் அவனோட பிரதிபலிப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த மனுஷங்கிட்ட அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். டார்க் சைடு, ஒரு கிரே ஷேட். டிஸ்கஷனுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஆகிறது ஒரு நாளில் நம்மக்கிட்ட ஒரு 4 வேலை, 4 ஜாப்ஸ், 4 திங்ஸ் டு டூ. அந்த வேலையா 4 வேளை சாப்பாடு 4 திங்ஸ் டு டூ. யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லலை. அண்ட் உங்களால் இன்னொருத்தரை எம்பத்தைஸ் பண்ண முடியுது, சிம்பத்தி காட்ட முடியுதுன்னா நம்ம எல்லாருமே எலைட் தான். அண்ட் ஹி வாஸ் ரெஃபரிங் டு ஒன் திங், இந்த ஃப்ரீ பஸ் வந்து எல்லாருக்குமே ஓகேவா இருந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்ன அந்த கேட்டகரியில் வந்து நம்ம எலைட்டு. நமக்கு அது வேண்டாம் அப்படின்னா கூட நமக்கு அது வேண்டாமா இருக்கும். நம்ம அதை பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு கருத்து தெரிவிச்சோ இல்லை எதிர்த்து பேசாமலோ இருந்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இப்போ நமக்கும் எனக்கு எல்லாருக்குமே லோன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நம்ம நினச்சிக்கோ நம்ம நிலைமை கஷ்டம் அப்படின்ட்டு. தலைக்கு மேலே ஒரு கூரை, சாப்பிட்றதுக்கு 3 வேலைக்கு சாப்பாடு, அண்ட் ஆல்சோ whatever I said இருந்தாலே நம்ம எல்லாருமே எலைட் தான். நம்ம தாண்டி யோசிக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் அந்த ஃப்ரீ பஸ் பற்றி. சரி, ஓகே, எனக்கு என்னன்னா எல்லாரும் ஃப்ரீ பஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, எனக்கும் அதில் வந்து அப்ஜெக்ஷன் இல்லை. பட் எல்லா பாலிசி கீழேயும் ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதை பற்றி எல்லாம் கடந்து போயிடுறீங்க. இது நான் மதுரையில் வந்து நான் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணேன். அவங்க ஒரு வயசான பாட்டி, அவங்க வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு பஸ் பிடிக்கிறதுக்கு வராங்க. நான் கொஞ்சம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கேன், அவங்க முன்னாடி ஓடுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இவங்க பின்னாடியே ஓடி போகிறாங்க, அந்த ஃப்ரீ பஸ்ஸை பிடிக்க முடியல. அப்புறம் வந்து உட்காந்துட்டாங்க. நான் அவங்க பின்னாடி இருந்து நடந்து வந்தேன். அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன், என்ன பாட்டி பஸ் விட்டீங்களா, அவங்க அடுத்த பஸ்ஸில் போகலாம், எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அது ஃப்ரீ பஸ்ஸு, அடுத்த பஸ் ஃப்ரீ பஸ் கிடையாது. அவங்க என்ன அதில் ஒரு நுட்பமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க டைம் வந்து அங்கே பயங்கரமாக எக்கச்சக்கமாக வேஸ்ட் ஆகுது. அது வந்து நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். ஃப்ரீ பஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.
பட் அவைலபிலிட்டி வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கு. அந்த பார்ட்டி நீட் டு வெயிட் ஃபார் another 1.5 hour வெயிட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இது எவ்வளவு இது எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. நீங்க ஒரு ஃப்ரீன்னு ஒண்ணு கொடுத்துட்டு இவங்களோட 1.5 மணி நேரத்தை வந்து நீங்க வாங்கிடுறீங்களே, இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் அந்த பார்ட்டியும் நானும் அடுத்த பஸ்லயே போயிட்டோம். டிக்கெட் எவ்வளோனா 9 rupees தான். எனக்கு ரொம்ப லைக் நமக்கு வந்து 9 rupees வெயிட் வெயிட் 9 rupees பெருசா இல்ல நான் என்ன சொல்றேன்னா 9 rupees எனக்கு ஒரு டீலாவே இல்ல. பட் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 9 rupeesக்கு ஒரு பர்சனை வந்து 1.5 hour வந்து உட்கார வைக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப இதுதான் லூப் எல்லா பஸ்ஸையுமே கொடுத்துட்டாலே அதுவே பெஸ்ட். ஃப்ரீ பஸ் வந்து இந்த டைம்ல இவ்வளவுதான் வருன்ற ஒரு அவைலபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதனால தே ஆர் மேட் டு வெயிட் ஃபார் மோர் தென் 1 hour. அடுத்த ஃப்ரீ பஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி போறவங்க இருக்காங்கல்ல, அப்ப அந்த 9 ரூபாயை சேவ் பண்றதா அவங்க ஃபேமிலில போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் 1.5 மணி நேரம் எவ்வளவு பெரிய நமக்குலாம் வெறுத்துருவோம்ல. ஒரு 9 ரூபாய்க்கு உட்கார்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல, அதுவும் கொசுக்கடி பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்றா, அதுவும் நைட்ல எதுவும் வெளிச்சமே இல்லை, நீ உட்காந்து வெயிட் பண்ணி போகணும்னா யாருன்னா நம்ம ரெடியா இருப்போமா? லைக் ஒரு பாலிசி இதெல்லாம் இந்த லூப் ஹோல்ஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணி பேசணும். எல்லாருமே வந்து 9 rupees அந்த ஃப்ரீ பஸ் டிபேட்குள்ள போனாலே ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டோட கலந்து போயிடுறாங்க. பட் இந்த ஆஸ்பெக்ட் வந்து இல்ல அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. ஜஸ்ட் அந்த ஃப்ரீ பஸ் கான்செப்ட் ஆரம்பிக்கணும்னா ஒவ்வொரு எரரும் தெரிஞ்சாதான் இனிமே தே கேன் பெட்டர் இட் அப். நிச்சயமா சோ ஆனா இது கொடுக்காத கவர்மெண்ட்டுங்களும் கொடுக்குற கவர்மெண்ட்னு பார்க்கும்போது we can எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஏன் விமனுக்கு அது மெயினா இருக்கும் அந்த 9 இதுனாலும் அந்த இருக்கிறனாலே வெளியே போறவங்கன்னு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அது கண்டிப்பா இருக்கு. என்னோட அடுத்த இதுல அப்போ they should like ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் அட்ரஸ் சேனல் பண்றதுன்னு ஒன்னு இருக்கு. அப்பா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். அவர் வந்து சென்னை டு விழுப்புரம் வந்து கவர்மெண்ட் பஸ் தான் டிரைவர் அவர். ஸோ ஒரு டிரைவருக்கு வந்து அன்னைக்கான பேட்டா அவரோட சம்பளம் வந்து ஒரு 1500 கிட்ட இருக்கும். ஒரு கண்டக்டருக்கான இது வந்து ஒரு 1200 அவருக்கான இது இருக்கும். ப்ளஸ் டீசல் வந்து ஒரு 10,000 போடுறாங்க. நான் கேட்பேன் ஒரு நாள், இப்போ எவ்வளோப்பா வந்து உனக்கு கலெக்ஷன் ஆகும், பஸ்ஸில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும் நார்மலாக? என்னப்பா ஒரு 10,000 ஆகும். அது கரெக்டாக இருக்குமாப்பா? லாபம் பண்ண முடியுமா கவர்மெண்ட்டு? இல்லைப்பா அதெல்லாம் பண்ண முடியாது, பெட்ரோலுக்கே போயிடும். அப்போ மீதி உங்கள் டிரைவர் கண்டக்டர் சம்பளம் அது கவர்மெண்ட் கையில் இருந்தால் போடுறோம். அப்போ என்னன்னா இங்கே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸோ எல்லாமே ஒரு சர்வீஸ் தான். இது வந்து ஒரு கவர்மெண்ட் லாபம் பண்ணல. இதுல இருந்து கவர்மெண்ட் வந்து டேண்ட் வந்து சர்வீஸ் தான் பண்ணுது. இந்த சர்வீஸ்லயும் வந்து இது என்ன பண்ணுதுன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்த முன்னெடுக்குது. அப்ப இந்த விமன் எம்பவர்மெண்ட் முன்னெடுக்கும் போது அதால முழுசா நஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. ஒரு கவர்மெண்டால கார்பரேஷனால ஓட்ட முடியாது. ஏன்னா சம்பளம் கொடுக்கணும், தென் டீசல் போடணும், எல்லாமே கவர்மெண்ட் கையில இருந்து எடுத்து போடணும். இப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு பிரேக் ஈவன் பண்ணுது. ஓகே, ஒரு என்னால வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது. புரியுது ஒரு விஷயம் அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் மீனா நோ புரியுது. என்னது மேட்ரு, நிறைய பெண்களை வெளியே வர வச்சு வேலைக்கு போக வச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா, கவர்மெண்டால இப்போ டீசலுக்கே போயிடுதுன்னு ஒன்று சொல்றோம் இல்லையா. நிறைய பேர் வேலை செஞ்சு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நிறைய பேர் டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இது பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் விஷன் தான். இப்போ இதை தொடர்ந்து பண்ணிட்டே இந்த வேலையில எப்படி நிறைய பேர் பெண்கள் வெளியே போய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஸ்பெண்டிங் கெபாசிட்டி இல்லைங்க பொருள் வாங்குறது அந்த மாதிரி நான் சொல்றேன். ஃபினான்ஷியலா தெம் கான்ட்ரிபியூட் இல்ல அது எடுத்த உடனே பண்ணோம். அது 30 வருஷத்துல இல்ல ஒரே நிமிஷம், ஒரு 30 வருஷத்துல தெம் கான்ட்ரிபியூட்டிங் டு தி எக்கானமி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றது மூலமா ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண முடியும்ன்றது தான் ஒரு லாங் டேர்ம் விஷன். இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு லூப் இருக்குங்கிறத மட்டும் தான் அவர் மென்ஷன் பண்ண வராரு. மோர் தென் தட் எதுவுமே கிடையாது. இது வேணும் தான், அவருக்கும் இது வேணும் தான் சொல்லி சொல்றாரு. ஆனா அடுத்ததுல இருந்துட்டு இது நான் என்னால எடுத்த உடனே 1.5 மணி நேரத்தை 10 நிமிஷம் மாற்ற முடியாது. ஆனா என்னால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்னால தாட் பண்ண முடியும். என்கிட்ட ஸ்டாட்ஸ் இருக்கும். நான் வந்து மென்ஷன் பண்ணது வந்து இதுதான் முக்கியமா. நிறைய பேர் வந்து எதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அதை ரொம்ப பேசுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க எலைட்னே ரியலைஸ் பண்ணாம, நான் எலைட்லாம் இல்லப்பா, நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், ஆனா எனக்கு இது வேண்டாம். உனக்கு வேணாம்னா ஓகேவா, யூஸ் பண்ணாத, இட்ஸ் ஃபைன். பட் அங்க தேவைப்படுறவங்க இருக்காங்க. அவங்க அந்த பெனிஃபிட் அனுபவிக்காத படிக்கு வந்து அதை தரம் தாழ்த்தி
பேசாது. கரெக்ட். அது வந்து நிறைய பேர் வர்க்கத்தோட குரல் தான் வந்து வெகுஜன மக்கள் குரலா வந்து இங்க வந்தது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா because they have access to internet. அதுதான் வந்து இந்த படத்துல இன்சைட் புக்கோட முன்னுரை. ஆமா அது ஓகே गाइस. Thank you so much. Thank you so much. Great discussion.